Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. அனைவருக்கும் இனிய வணக்கம். இலக்கிய கூடல், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், ஸ்ரீ சேஷாத்ரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இணைந்து நிகழ்த்தும் மாணவர்களுடனான தொடர் நிகழ்ச்சி நல்லதை சிந்திப்போம். மாணவர்களுக்கு புத்தக படிப்பையும் தாண்டி அறிஞர் பெருமக்கள் அவர்களை வழிநடத்த அந்த அறிவுரைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தும் என்று ஒவ்வொரு பள்ளி கல்லூரி தோறும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பல நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. கலைமாமணி முரளி ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்திலே நம்முடைய நன்றிகளை கரவொலியின் மூலமாக தெரிவித்துக் கொள்வோம். எதிர்கால இந்தியா இளைஞர்கள் நினைத்தால் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதில் ஆழ்ந்த சிந்தனை கொண்டவர் அவர். அதனால்தான் பல நிகழ்வுகளை, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அப்படின்னாலே மைசூர் பாக்கு நம்ம நினைவிற்கு வரும். அதை போலவே இனிமையாக ஒவ்வொரு இலக்கிய நிகழ்வுகளை மாணவர்கள் மத்தியில் தொடர்ந்து நிகழ்த்தி வருகிறது. இலக்கிய கூடலின் இந்த வருடத்திற்கான முதல் நிகழ்வு இது. இலக்கிய கூடல் அமைப்பு உங்களை போன்ற மாணவர் பருவத்திலிருந்து தமிழ் இலக்கியத்தின் பால் ஆர்வம் கொண்டு அந்த தமிழ் இலக்கியம் எப்படியெல்லாம் ஒருவரை முன்னேற்றும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருந்த இருவர் ஆரம்பித்த அமைப்பு தான் இந்த இலக்கிய கூடல் அமைப்பு. ஸ்ரீ சேஷாத்ரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து பல நிகழ்வுகளை நடத்தி வருகிறது. இலக்கியம் அப்படின்னாலே ஸ்ரீ சேஷாத்ரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தான். நம்ம தாளாளர் அவர்களும், தாளாளர் திரு பாப்புராஜ் சார் அவர்கள், நம் பள்ளியினுடைய தலைவர் ஸ்ரீதர் பாபு சார் அவர்கள், பள்ளியினுடைய செயலாளர் சங்கீதா ஸ்ரீதர் பாபு மேம் அவர்கள் மூவரும் இலக்கியத்தின் பால் ரொம்ப ஆர்வம் கொண்டவர்கள். மாணவர்களுக்கு வெறும் நாம் பாடத்தை சொல்லித்தரோம், வருடம் நல்ல ரிசல்ட் கொடுக்குறோம், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நிறைய சென்டம்ஸ் கொடுக்குறோம் என்பதையும் தாண்டி மாணவர்களுக்கு ஒழுக்கத்தையும் கற்றுத்தர வேண்டும் என்பதை மிக சிறப்பாக வலியுறுத்தக்கூடிய பள்ளிக்கூடம். நிர்வாகம் அந்த அளவிற்கு இருந்தால்தான் நம்ம இது போன்ற பல சாதனைகளை செய்ய முடியும். அதனால் இந்த நேரத்தில் நம் பள்ளியினுடைய தாளாளர், தலைவர் மற்றும் செயலாளர் ஆகியோருக்கு நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் திருமதி பானு மேம் அவர்களும் எப்பொழுதும் மாணவர்களை ஊக்குவிக்கக்கூடியவர். நம் பள்ளியினுடைய துணை முதல்வர் திரு கோ மணி அவர்களும் எப்பொழுதும் மாணவர்களுடனே இருப்பதை விரும்புபவர். இன்றைய சிறப்பு விருந்தினர் மாணவர்கள் மத்தியில் இருக்கணும் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாக சுறுசுறுப்புக்கு தேனியை தான் உதாரணம் சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் அம்மாவினுடைய சுறுசுறுப்புக்கு அந்த தேனியே தோற்று போயிடும். அந்த அளவிற்கு எப்போவுமே ஆர்வம் மிக்கவர்கள். அம்மா அவர்களினுடைய பேச்சினை கேட்பதற்கு அனைவரும் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை நாம் இப்போ தொடங்க போகிறோம். நிகழ்வின் தொடக்கமாக கடந்த சனிக்கிழமை சேக்கிழார் ஆராய்ச்சி மையம் நடத்திய தேவார திருமுறை மனன போட்டியில் திருமுறைகள் 11 பாடல்களையும் மிக சிறப்பாக பாடி பரிசினை பெற்ற 8 பேர் பரிசு பெற்றாங்க.
16 பேர் அதில் பங்கேற்று 8 பேர் நம்ம பள்ளி மாணவர்கள் பரிசு பெற்றார்கள். அதில் பரிசு பெற்ற 3ஆம் வகுப்பு மாணவர் கமலேஷ் அவர்களை தேவார திருமுறை உங்கள் முன்பு சொல்ல அன்பு பாராட்டி மேடைக்கு அழைக்கிறோம். திருச்சிற்றம்பலம். அயிலாரும் அம்பதனால் புறமூன்றெய்து குயிலாரும் மென்மொழியால் ஒரு கூறாகி மயிலாரும் மல்கிய சோலை மணஞ்சேரி பயில்வானை பற்றி நின்றாருக்கு இல்லை பாவமே விதியானை விண்ணவர் தாம் தொழுதெத்திய நெறியானை நீள் சடைமேல் நிகழ்வித்தவான் மதியானை வான் பொயில் சூழ்ந்த மணஞ்சேரி படியானை பாடவல்லார் வினைப்பாருமே எய்ப்பானாருக்கு இம்புருத்தை நலித்தூரிய இப்பாலாய் அணையும் மால உரியானை வெய்ப்பான மாடங்கள் சூழ்ந்த மணஞ்சேரி மெய்ப்பானை மேவி நின்றார் வினை வீடுமே விடையானை மேலுலகேறும் இப்பாரெல்லாம் படையானை பன்னிசையான பகர்வானை ஈயாமை ஏத்த வல்லாருக்கு எய்தும் இன்பமே அடைவானை அடையவல்லாருக்கு எய்தும் இன்பமே எரியாரும் பூங்கொன்றை நோடும் இளமத்தம் வெறியாரும் செஞ்சடையார மிளைத்தானை மரியாரும் கையுடையானை மணஞ்சேரி பதியானை பன்னிசையான பகவானை ஈயாமை ஏத்த வல்லாருக்கு எய்தும் இன்பமே என்ன மொழியானை முன்னொரு நாள் மறையாரங்கம் பையானை பன்னிசை பாடு மணஞ்சேரி அடைவானை சிற்றம்பலம். கமலேஷ் அவர்களுக்கு நன்றி. 1ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு வரை நிறைய மாணவர்கள் பங்கெடுத்து கொண்டதில் இவருக்கு இந்த மாதம் வாய்ப்பு கிடைத்தது. நன்றி. நெக்ஸ்ட் மே ஐ ரெக்வெஸ்ட் அவர் இங்கிலீஷ் டீச்சர் டு டெலிவர் வெல்கம் அட்ரஸ். ஆதியில் தோன்றிய மொழி முச்சங்கம் வளர்த்த மொழி தேனினும் இனிய மொழி செம்மொழி எனும் மகுடம் சூட்டிய எனது அன்னை தமிழை வணங்கி ஸ்ரீ சேஷாத்ரி மேல்நிலை பள்ளி இலக்கிய கூடல் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இணைந்து வழங்கும் நல்லதை சிந்திப்போம் நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன். முதலாவதாக, இவர் சாதனைகள் பலவற்றை சந்தித்தவர், சகலமும் நாடென சிந்தித்தவர், மரபின் வேர் பார்த்தவர், புதுமையின் மலர் கண்டவர், நம் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் முனைவர் உலகநாயகி பழனி அம்மா அவர்களை எது பக்தி என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற வருக வருக என வரவேற்கின்றோம். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், எளிமையின் வடிவம் என்ற வரிகளுக்கு பொருந்திய எமது பள்ளியின் தாளாளர் திரு பாப்புராஜ் சார் அவர்கள் மற்றும் அவருக்கு உறுதுணையாக விளங்கும் தலைவர் திரு ஸ்ரீதர் பாபு சார் மற்றும் செயலாளர் திருமதி சங்கீதா ஸ்ரீதர் பாபு மேடம் ஆகியோரை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அகரம் சொல்லி தந்த சிகரங்கள், அறியாமை இருளகற்றும் அறிவு சூரியன்களான ஆசிரியர் பெருமக்கள் மக்களை வருக வருக என்று இந்நிகழ்வுக்கு வரவேற்கின்றோம். மற்றும் அலுவலக பணியாளர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மாதா, பிதா, குரு, தெய்வங்களாகிய 4 சிற்ப கை வடிவமைத்த நவீன சிலைகள்தான் மாணவர்கள். எனதருமை மாண செல்வங்களை வருக வருக என மனமகிழ்வுடன் வரவேற்கின்றேன். மீண்டும் ஒருமுறை இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்று இந்த நல் வாய்ப்பினை எனக்கு நல்கிய இலக்கிய கூடலின் தலைவர் திருமதி ரேகா மணி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
I would like to thank our English teacher, Mrs. M.S. Renuga, to wonderful welcome address. எப்போவுமே ஆங்கிலத்திலேயே பேசி பழக்கப்பட்ட ஆசிரியர் இன்னைக்கு அவருடைய கொஞ்சம் தமிழை கேட்டதில் எல்லாருக்குமே மகிழ்ச்சி. பச்சையப்பன் படிக்கட்டும் பைந்தமிழ் பாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் உலகநாயகி அம்மா இருக்கின்ற இடங்கள் எல்லாம் தமிழ் மனம் வீசும் என்பதற்கு இது ஒரு சிறந்த சான்று. மிக சிறப்பாக வரவேற்புரை ஆற்றி ஆங்கிலமும் தமிழாக மணக்கும் என்பதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணமாக இந்த நிகழ்வு அமைந்தது. நன்றி. தொடர்ந்து இன்றைய நிகழ்வில் தமிழ் பேரொளி விருது பெற்று சிறப்பு சொற்பொழிவு வழங்க இருக்கின்ற தமிழ் வளர்ச்சி கழகம் செயலாளர் பேராசிரியர் முனைவர் உலகநாயகி பழனியம்மா அவர்களை குறித்த அறிமுக உரையாற்ற நம் பள்ளியின் துணை முதல்வரும் இலக்கிய கூடல் அமைப்பினுடைய செயலாளருமான ஆசிரியர் திரு கோ மணி அவர்களை அன்பு பாராட்டி அழைத்து மகிழ்கிறோம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். முதல்ல ஒரு சின்ன கதையோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கைத்தட்டு. என்னென்னா, ஓகே போதும், முகிலன் உனக்கு தான் கதை சொல்ல போகிறேன். இங்கே பாருப்பா, காலையில் நான் திருச்சி சிவா அவர்களுடைய பேச்சை யூடியூப்பில் கேட்கும்போது அவர் சொன்ன அந்த கதை. ஏன்னா மேடைகளில் உலகநாயகி அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்த படிப்பினைகளில் ஒன்று, நாம் யாராவது சொன்னதை நாம் சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது. யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு அந்த கிரெடிட்டை மேடையில் எப்போவுமே கொடுக்கணும் அப்படின்னு வழக்கமாக சொல்லுவாங்க. அதனால தான் இந்த கதையை யார் சொன்னது சொன்னேன். ஒரு பறவையை ஒருத்தன் கையில் பிடிச்சிட்டு இருந்தான். ஒரு பறவையை பிடிச்சிட்டான். இப்போ கிளின்னு வச்சுக்கேன், ஒரு கிளியை பிடிச்சிட்டான். அந்த கிளி சொல்லிச்சான், நீ என்னை விட்டுட்டீங்கன்னா உனக்கு 3 அறிவுரை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சான். அது நல்ல அறிவுரை, உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்னை விட்டுடு முதல்ல அப்படி. முதல் அறிவுரையை நீ விட்ட உடனே சொல்லுவேன். 2வது அறிவுரையை நான் மரத்தின் கிளையில் அமர்ந்ததுக்கப்புறம் சொல்லுவேன். 3வது அறிவுரையை நான் பறக்கும் போது சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த கிளி. சரி, நீ நான் விட்ட உடனே ஏமாத்திட்டீங்கன்னா, நான் மனுஷங்க மாதிரி கிடையாது, ஏமாற்ற மாட்டேன், நான் உனக்கு கண்டிப்பாக அறிவுரையை சொல்கிறேன். முதல்ல அந்த கிளியை விட்ட உடனே அந்த கிளி சொல்லிச்சான் முதல் அறிவுரை. விட்ட உடனே அந்த கிளி சொன்னது, இந்த பழைய நினைவுகளை நினச்சி ஃபீல் பண்ணாத, நீ செய்த தவறுகளை நினச்சி ஃபீல் பண்ணாத, இருக்கிற வருங்காலத்தை எண்ணி இருக்கிற காலத்தை மகிழ்ச்சியாக வச்சுக்க, கடந்த காலத்தை நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிச்சான். சரி, 2வது அறிவுரை என்ன அப்படின்னா, நீ என்னை விட்டுட்டியே, என் உடம்புக்குள்ளே 2 வைரக்கற்கள் இருந்தது, நீ விடாமல் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கலாம், நீ கோடீஸ்வரன் ஆகிருக்கலாம், அதை பண்ணிட்டியே. உடனே அது சொன்ன உடனே அந்த ஐயோ இவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டனே, சே வைரக்கல்ல மிஸ் பண்ணிட்டனே, சரி பரவாயில்ல போனால் போகுது, இப்போ சொல்லு அப்படி. இல்லை, 3வது அறிவுரை உனக்கு தேவையில்லை அப்படின்னு. ஏன் அப்படி? ஏன்னா நான் முதல் அறிவுரையாக என்ன சொன்னேன், கடந்த காலத்தை நினச்சி என்றைக்குமே கஷ்டப்படாதுன்னு சொன்னேன். ஆனால் நீ என்னை விட்டுட்டேன்றதுக்காக நீ கஷ்டப்பட்ட, அதனால் உனக்கு 3வது அறிவுரை தேவைப்படாது அப்படின்னு சொல்லித்தேன். என்ன சொல்கிறேன்னா, அப்புறமா அடுத்தது என்னென்னா, 2வது நான் வைரக்கற்கள்னு சொன்னேன் இல்லையா, அதுவே பொய். அந்த பொய்யை நீ நம்பி கடந்த காலத்தை நினச்சி கஷ்டப்படுற, அதனால் உனக்கு 3வது அறிவுரை தேவையில்லை அப்படின்னு அந்த கிளி சொல்லித்தான். அவ்வளோதான் கதை. இந்த கதையில் என்ன தெரிய வருது அப்படின்னா, நாம் கடந்து எப்போவுமே நம்ம நிறைய தவறுகளை கடந்த காலங்களில் செஞ்சுருப்போம். அந்த தவறுலேருந்து நம்ம திருத்திக்கிட்டு இனி வருங்காலத்தை எண்ணி பார்க்கணுமே தவிர கடந்த காலத்தை திரும்பி பார்க்கக்கூடாது. ஒன்று. அப்புறம் இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை கட்டுற பொய்யை சொல்கிறவங்கக்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும், அதை நம்பவும் கூடாது அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஏன் இந்த கதையை சொன்னோன்னா, வழக்கமாக எல்லா மேடைகளிலுமே தன்னை முன்னாடி இருக்கிறவங்கள பொய்யான செய்திகளை சொல்லி தன்வயப்படுத்துகிறவங்க மத்தியில் உண்மையான செய்திகளை சொல்லி, இது வரைக்கும் அவங்க ஏறின மேடைகள் எத்தனைன்னு ஒரு தோராயமாக கணக்கு போட்டோம்னா, இதுவரை அவங்க ஏறிய மேடைகள் எண்ணிக்கை 13,000 மேடைகள் ஏறியிருக்கிறாங்க. 13,000 மேடைகள். சரி, எத்தனை விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க தெரியுமா? ஒரு முறை இவங்க வீட்டுக்கு திருட வந்தான். இவங்க உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு 2010 நடந்த செம்மொழி மாநாட்டுக்கு இவங்க கிளம்பி போயிட்டாங்க கோயம்புத்தூரில். இவங்க கோடீஸ்வரங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க வீடுகளில் என்னென்ன இருக்குன்னு நீயே கற்பனை பண்ணிக்க. ஆனால் அந்த திருட வந்தவன் பணத்தை எடுக்கலை, வெள்ளி சாமான்களை எடுக்கலை, இவங்க வச்சிருந்த வைர நகைகள் தங்க நகைகள் எதையும் தொடலை. அவன் திருடினது எது தெரியுமா?
இவங்க அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக மேடையில் பேசி பேசி பெற்ற பரிசுகளை திருடிட்டு போயிட்டான். உடனே இவங்க காவல் நிலையத்தில் போய் புகார் பண்ணுறாங்க. மேடம் என்ன மேடம் அறிவு திருடலாக இருக்கிறா, ஒரு திருட வந்தவன் பணத்தை திருடலை, பொருளை திருடலை, உங்களுடைய பரிசுகளை திருடிட்டு போயிருக்க. சரி சார், பரிசை வச்சுட்டு அவன் வாங்கின மாதிரி நல்லா இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு அதை கடந்து போயிட்டாங்க. இளமையில் நாம் நிறைய சுமைகளை எல்லாம் அனுபவிச்சிருப்போம். ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஒரு வார்த்தை இருக்குது, தென்றலை தீண்டியதில்லை தீயை தாண்டி இருக்கிறேன்னு. அந்த வரிகளுக்கு ரொம்ப பொருத்தமானவங்க பேராசிரியர் உலகநாயகி அம்மா. ஏறிய மேடைகளா பல்லாயிரம், பெற்ற பரிசுகள் பல்லாயிரம். அதை விட இவங்க ஒன்று பண்ணாங்க. என்னென்னா, இந்த ஆலயங்களுக்கெல்லாம் நம்ம போகிறோம்ல, கோயில்களில் ஓதுவார்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க எப்படின்னா, இருள் மங்கி இருக்கிற இடத்துல இருட்டில் இருந்து அந்த ஓதுவார்கள் கடவுளை பாடுற பணியை செய்வாங்க. அவங்களுக்கு என்ன ஊதியம் தருவாங்கன்னா, அன்றைக்கி ஏதாவது ஒரு 2 தேங்காய் முடியில் ஒரு தேங்காய் முடியும், ஒரு அந்த பிரசாதமும் ஒரு 50 ரூபாவோ 10 ரூபாவோ கொடுப்பாங்க கோயிலில் காலங்காலமாக. ஆனால் அந்த ஓதுவார்கிட்ட கேட்டோம்னா, இது எங்கள் வாழ்நாள் புண்ணியங்க, கடவுள் பக்கத்தில் இருந்து சாமியை பாடுறதுன்றது இன்றைக்கி இப்போ நம்ம கமலேஷ் பாடினாலையோ அதுதான் தேவார திருமுறை. அந்த திருமுறைகள்லாம் பாடி வாழ்கிறதுக்கு கடவுள் எங்களை படைச்சிருக்காரு, அதனால் நாங்கள் நிறைவாக வாழ்கிறோன்னு அந்த ஓதுவார்கள் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஓதுவார்களுக்கு யாரும் கண்டுகொள்ளாமல் இருந்த காலகட்டத்தில் போற்றுதலுக்குரிய கலைமாமணி முரளி ஐயா அவர்களுடைய துணையோட பாரதி வித்யாபவன் என்கிற பேரரங்கத்தில் வாரந்தோறும் அந்த ஓதுவார்களை அழைத்து அவர்களுக்கு பணமுடிப்பு தந்து அவர்களுக்கு தெய்வத்தமிழ் அப்படின்னு ஒரு உயரிய விருதை கொடுத்து அழகு பார்த்தது. நம்ம சொல்லுவோம்ல, மகிழ்ச்சியிலேயே பெரிய மகிழ்ச்சி என்ன, அடுத்தவங்களை மகிழ்வித்து பார்க்குறதா மகிழ்ச்சி. அதை தொடர்ந்து செய்கிறவங்க பேராசிரியர் உலகநாயகி அம்மா. அவங்களுக்கு சேக்கிழார் ஆராய்ச்சி மையம் என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த பேராசிரியர்களுக்கு விருது தருவாங்க. ஒரே சிறந்த பேராசிரியருக்கு ஒரு ஆண்டுக்கு ஒருத்தருக்கு தான் தருவாங்க. அதுவும் யாருக்கு தருவாங்கன்னா, பணியில் இருக்கிற பேராசிரியருக்கு தரமாட்டாங்க. பணி ஓய்வுக்கு பிறகு இருக்கிற பேராசிரியர், பணி ஓய்வுக்கு பிறகு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிற பேராசிரியருக்கு தரமாட்டாங்க. குழந்தைகளோடு கொண்டாடி கொண்டிருக்கிற குதூகலிக்கிற பேராசிரியர்களுக்கு அவங்க தர்றதில்லை. பணி ஓய்வுக்கு பிறகும் தொடர்ந்து அந்த பேராசிரியர் பணியை தொடர்றது, பல பல்கலைக்கழகங்களுக்கு போய் பேசுறது, ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்கிறது, உயிர்ப்போட இலக்கிய நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கிற ஒரு தலை சிறந்த பேராசிரியருக்கு அந்த விருதை கொடுப்பாங்க. இவங்க 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த பேராசிரியருக்கான விருதை பெற்ற பெருமைக்குரியவர் நம்முடைய உலகநாயகி அம்மா. இதெல்லாம் விட ஒரு பெருமையான ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் உண்டு. என்னன்னா, பேரறிஞர் அண்ணா நமக்கு தெரியுமா? எல்லாருக்கும் பேரறிஞர் அண்ணா தெரியுமா? யார் அவங்க? அண்ணாதுரை தான். யார் அவங்க? அவங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விளங்கியவங்க. அவங்க பேரறிஞர் அண்ணாவினுடைய மடியில் அமர்ந்த பெருமைக்குரியவங்கள் பேராசிரியர் உலகநாயகி பழனி. அது மட்டும் இல்லாமல் 4th ஸ்டாண்டர்டு 5th ஸ்டாண்டர்டு நீ கையை தட்டாத டே, நோ நீத்து கவனிப்பா. அப்புறம் பேராசிரியர் உலகநாயகி அம்மா ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் பேராசிரியராக தொடங்கி தமிழ்துறை தலைவராக உயர்ந்து முதன்மையராக நிறைவு பெற்று பிறகு இன்னொரு கல்லூரி முதல்வராக விளங்கி சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய இயக்குனராக, இன்றைக்கி செயலாளராக, பல்வேறு உலக நாடுகளோடு தொடர்பில் இருக்கக்கூடிய, இன்னொன்று உலக நாடுகள்லாம் போய் தமிழ் அமைப்புகளை கட்டமைத்து அதை வழிநடத்தக்கூடிய பணியில் இருக்கிற அவங்களுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு, அயலக தமிழர்களுக்கான இலக்கிய விருது ஒன்று தருவாங்க. அதாவது தமிழ்நாட்டில் பிறந்து வெளிநாடுகளில் பயணம் செஞ்சு வெளிநாடுகளில் பணிபுரிகிற, வெளிநாடுகளில் இருக்கிற ஒரு சிறந்த பெண்மணிக்கு விருது தருவாங்க. ஆனால் முதல் முறையாக அந்த இலக்கிய விருதை தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டிலேயே பணிபுரிகிற அயல் நாடுகளில் தமிழ் புரிந்தமைக்காக அவர்களுக்கு அம்மா இலக்கிய விருதுன்னு 1 லட்சம் ரூபாய் பரிசோட 5 சவரன் தங்க காசோட அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விருது வழங்கி கௌரவித்தாங்க. இப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக ஏதாவது ஒரு இலக்கிய நிகழ்ச்சிகளில் ஏதாவது ஒரு தடத்தில் தன்னை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிற பேராசிரியர் உலகநாயகி அம்மா அவர்கள் இன்றைக்கு நம் கல்வி நிலையத்துக்கு வந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. அவங்க வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டவர்களில்
நம்ம பள்ளி மாணவர்கள் தான் தலைமையானவங்கன்னு சொல்லணும். நான் ஆசைப்பட்டேன், ரேகா மிஸ் ஆசைப்பட்டாங்க, நம்மளுடைய முதல்வர் பானு மேம் ஆசைப்பட்டாங்க, தாளாளர் சார் மேடம் வராங்கன்னா ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. அதை விட ரொம்ப சந்தோஷப்பட்டது நம்ம காயத்ரி மிஸ். அவங்களுடைய டீச்சர் அவங்க. காயத்ரி மிஸ்ஸினுடைய பேராசிரியர் நம்மளுடைய உலகநாயகி அம்மா. ஆனால் அதை விட ரொம்ப ஆசைப்பட்டது நம்மளுடைய 12th கேர்ள்ஸ் தான். உலகநாயகி மேடம் தயவு செஞ்சு கூப்பிட்டு வந்துருங்க சார், ப்ளீஸ் சார், ஒரு நாளாவது அவங்க உரையை கேட்கணுன்னுனாங்க. அவளோடு நாம் எதிர்பார்க்கக்கூடிய பேராசிரியர் உலகநாயகி அம்மா அவருடைய உரையை இனி நீங்கள் கேட்டு மகிழலாம். எது பக்தி என்கிற தலைப்பில் அவர்கள் சொற்பொழிவாற்ற இருக்கிறார்கள். நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்ற பாரதியின் மாநில வணக்கத்தை சொல்லி உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். வணக்கத்திற்குரிய பள்ளியினுடைய முதல்வர், தலைமை ஆசிரியர் என்று சொன்னால் அனைத்து பொறுப்புகளுக்கும் தலைமையான ஒரு ஆசிரியர். அந்த பொருள் மட்டும் கிடையாது. பள்ளி வளாகத்தில் ஏதேனும் ஒன்றால் உடனடியாக தன்னை நினைக்காமல் தான் வாழும் பள்ளியை நினைப்பவர் தலைமை ஆசிரியர். அதிலும் பானு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பாசம் என்ற அர்த்தம். எனக்கு எது பக்தின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. பக்தி என்ற சொல்லுக்கே பானுமதி என்ற பொருள்தான். என்னுடைய அருகாமையில் பள்ளியினுடைய முதல்வர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நான் எப்பொழுதும் நின்றுதான் பேசுவேன். காரணம், நான் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக வாழ வேண்டும் என்று சிந்திப்பவள். எப்பொழுதும் நின்றுதான் பேசுவேன். ஆனால் ஏன் இன்று சேஷாத்ரி பள்ளியில் மட்டும் நான் அமர்ந்து பேசுவதற்கு ஒத்துக்கொண்டேன் என்றால், பக்தி உங்கள் உள்ளத்தில் அமர வேண்டும் என்பதற்காக அமர்ந்து பேசுகிறேன். என்ன அழகான பள்ளி வளாகம்! குளத்தில் செம்மையான தாமரை பூக்கள் பூத்ததை பார்த்திருக்கிறோம். நீல மலர்கள் பூத்ததை பார்த்திருக்கிறோமா? ஆனால் இன்றைக்கு நீங்கள் உட்கார்ந்திருக்கிற அழகு எப்படி இருக்கு தெரியுமா? குளத்தில் நீல மலர்கள் பூத்தது போல் இருக்கிறது. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று கேட்டால், நீலவண்ண ஆடை உடுத்தி நிலவென்று காட்டினாள் ஒளிமுகத்தை என்று முதற் பாடலை பாவேந்தன் பாரதிதாசன் புரட்சி கவி பாடினான். அவன் கண்ணில் பட்ட வண்ணமும் நீல வண்ணம்தான். ஏன் உங்களுக்கு பள்ளிச்சீருடை நீல வண்ணத்தில் கொடுத்திருக்கிறார்கள் என்று கேட்டால், உங்கள் வாழ்க்கை ஸ்கை இஸ் த லிமிட், வானம்தான் எல்லை என்று நீங்கள் கருத வேண்டும் என்பதற்காக நீல வண்ண ஆடை கொடுத்தார்களோ? வணக்கத்திற்குரிய தாளாளர் ஐயா திரு பாப்புராஜ் அவர்களை நான் நன்கு அறிவேன். தமிழ் உலக வரலாற்றிலே மிகச்சிறந்த கல்வியாளருக்கென்று வழங்கக்கூடிய கவிஞர் தாரா பாரதியினுடைய விருதினை நாங்கள் திரு பாப்புராஜ் ஐயா அவர்களுக்கு கொடுத்து பெருமை சேர்த்தோம். அவருக்கல்ல, எங்களுக்கு பெருமை சேர்த்து கொண்டோம். பெருமை அவருக்கு கிடையாது, எங்களுக்கு தான் பெருமை. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், பாரதிய வித்யாபவன், உறவு சுரங்கம் என்ற 3 அமைப்பு, ஒன்று வணிக அமைப்பு, ஒன்று சமூக அமைப்பு, ஒன்று இலக்கிய அமைப்பு, 3 அமைப்பும் இணைந்து திரு பாப்புராஜ் ஐயா அவர்களுக்கு தாரா பாரதி விருது கொடுத்த போது நாங்கள் மிக மிக கௌரவப்படுத்தப்பட்டோம். எங்களுக்கு பெருமையாக இருந்தது, ஐயா அவர்கள் இந்த விருதை தருகிறோமே என்று. நம்முடைய வணக்கத்திற்குரிய தலைவர் ஸ்ரீதர் பாபு அவர்கள் என்னுடைய சிந்தனையில் எப்பொழுதும் இருப்பவர்.
காரணம், பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழுகிற பகுதியாக ஒரு காலத்தில் இருந்த இந்த திருநீர்மலை பகுதியெல்லாம் இன்றைக்கு வளம் சார்ந்த ஆங்கில கல்வி தருகிற இடமாக மாற்றக்கூடிய கனவில் மிகப்பெரிய எண்ணமுடையவர் வணக்கத்திற்குரிய ஐயா ஸ்ரீதர் பாபு அவர்கள். அவர் இன்றைக்கு தலைவராக இருந்து இந்த பள்ளியை அருமையாக வழி நடத்துகிறார்கள். ஸ்ரீதர் பாபு ஐயா சுதந்திரமாக வேலை செய்ய ஒரு சங்கீதா ஸ்ரீதர் பாபு சங்கீதம் பாட வேண்டும் அல்லவா? அந்த சுதந்திர காற்றை தலைவர் சுவாசிப்பதற்காகவே ஒரு சங்கீதம் வேண்டும் என்பதற்காகவே மனைவி சங்கீதாவாக அமைந்தாரோ தெரியாது. சங்கீதா ஸ்ரீதர் பாபு அவர்கள் செயலாளராக இருப்பதாலேயே சேஷாத்ரி பள்ளி மாணவிகளுக்கு சங்கீதம் தெரிகிறதோ இல்லையோ மிகவும் இங்கிதமாக இருப்பார்கள். நான் அவர்கள் போட்டிக்கு வரும்பொழுதெல்லாம் பார்த்திருக்கிறேன். பாரதியார் சங்க போட்டிக்கு வருகிற போது குழந்தைகளை பார்த்திருக்கிறேன். எவ்வளவு இங்கிதமான பழக்கம், இதமான பழக்கம். என்ன பள்ளி, தாங்கள் வந்த பள்ளி என்ன என்று நான் கேட்டேன். மிக மென்மையான ஒரு தென்றல் வந்து என்னை தொடுவது போல் அந்த மாணவி பதில் சொன்னாள். சேஷாத்ரி பள்ளியில் படிக்கிறேன் அம்மா என்று சொன்னாள். என்னை ஒரு தென்றல் வந்து தொட்டது போல் இருந்தது அந்த குழந்தை சொன்ன வார்த்தை. இதுதான் இங்கிதம். சங்கீதம் என்பது வேறு. அது இளையராஜா, ஏஆர் ரகுமான்லாம் இருக்காங்க. நமக்கு அங்கெல்லாம் போக வேண்டாம். நமக்கு இங்கிதம் தான் இருக்கணும். என்ன ஒரு டிசிப்ளின், என்ன பள்ளின்னு கேட்டேன், அவ்வளோதான். அப்படி ஒரு ஒழுக்கமாக அந்த குழந்தை பதில் சொன்னா. எழுதி வச்சிருக்கேன் அந்த பேரை, ஜான்சி லட்சுமி. நான் சென்னையில் வாழ்கிற ஜான்சி லட்சுமியா பார்க்கல, ஆனானப்பட்ட மாவீரனாக திகழ்ந்த ஜான்சி லட்சுமியாக பார்க்கிறேன். பெற்றோர் எப்படி பேர் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? பெற்றோர் எப்படி பேர் வைக்கிறாங்க பாருங்க. ஜான்சி லட்சுமி. ஜான்சினா வீரம், லக்ஷ்மினா செல்வம். லக்ஷ்மியும் செல்வமும், ஜான்சினா வீரம். வீரம் இருக்கணும், செல்வம் இருக்கணும். இது ரெண்டு சேர்ந்து எங்க கிடைக்கும்? சேஷாத்ரி பள்ளியில் தான் கிடைக்கும். அதனால வீரம், வீரம் யாரு? பார்வதி. வீரம் பார்வதி. லக்ஷ்மி யாரு? செல்வத்துக்கு அதிபதி. அப்போ சரஸ்வதி கல்வியின் பெயரை வைக்கலையா ஜான்சி ராணிக்கு அப்படின்னு கேட்டா, ஜான்சி ஆகிய பார்வதி, லக்ஷ்மி ஆகிய செல்வம், இரண்டு பேர் இணைஞ்சி சேஷாத்ரி பள்ளிக்குள்ள வரும்போது கல்வி ஆகிய கலைமகள் தானே வருவாள். எப்படி பெற்றோர் பெயர் சூட்டியிருக்காங்க பாருங்க. அன்பு குழந்தை கமலேஷ் என்ன அழகா திருச்சிற்றம்பலம் பாடினான். தேவார பாடல்களை குழந்தை பாடும்போது என் கண்ணில் அப்படியே கண்ணீர் வந்துச்சு. திருச்சிற்றம்பலம்னு சொல்ற வயதா அந்த வயது? அந்த வயது திருச்சிற்றம்பலம் என்கிற சொல்ற வயதா? என்ன அழகா அந்த குழந்தை தேவார திருவாசகம் பாடினான், தேவாரம் பாடினான். அவங்க தாய் தந்தையரை நான் மனதார வணங்குகிறேன். நம்முடைய பள்ளியின் துணை முதல்வர் அவர்கள் வணக்கத்துக்குரிய ஆசிரியர் மணி, அதோ ஒரு வெறும் மணியில கோமணி. அது என்ன கோமணி தெரியுமா? கோனா அரசன் ஒன்று, கோ அரசன். இன்னொன்று கோபம் வராத மணி, கோமணி. நான் கோபமா பார்த்ததே இல்லை. நான் வந்து கோபமா திட்டுவேன். ஏதாச்சும் ஒரு வேலை கொடுத்துருப்பேன், அந்த வேலையை வந்து 8:57 அவர் செய்யணும்னு நினைப்பேன். அவர் 8:58 செஞ்சிருப்பார். அவ்வளோதான். ஒரு நிமிஷம் தான் லேட் ஆகிருக்கும். அந்த ஒரு நிமிஷத்துக்கு நான் கோபப்பட்டுருவேன். ஆனால் அவர் சிரிச்சிட்டே போயிடுவார். அப்போ ஒரு நாள் கேட்டேன், அப்படியே சிரிச்சிட்டே போயிடுவார். என்ன மணி, கோமணின்னு இதுதான் பேர் வச்சாங்களா? கோபமே வராதா அப்படின்னு சொல்லுவேன். முதல்வர் பானு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் பார்த்ததில்லை கோபம் வந்து என்கிறார்கள்.
நீங்கள் நீங்கள் கைதட்டிய போது என்னை தான் ஆமோதிக்கிறீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் அதனுள் வேறு அர்த்தம் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. அவருடைய வாழ்க்கை துணைவியாக ஆசிரியர் ரேகாமணி அவர்கள் என் உள்ளம் கவர்ந்த காதலி. பாருங்க, எந்த வயது குழந்தைக்கும் காதல் என்றால் புரிகிறது இல்லைங்களா? என் உள்ளம் கவர்ந்த காதலி. அவங்க கல்லூரி மாணவியாக இருந்தபோது சென்னை கம்பன் கழகம் நடத்திய 6 போட்டிகளில் 5 போட்டிகளில் பரிசு வாங்கிட்டாங்க. நீங்க நீங்க அவசரப்பட்டு கை தட்டிட்டீங்க. 5 போட்டியில் பரிசு வாங்கினாங்க. 6வது போட்டியில் ஏன் பரிசு வாங்கலைன்னு நான் கேட்டதுனால அவங்க அப்படி கேட்டிருப்பேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கேட்கல. நான் சொன்னேன், அடுத்த ஆண்டு நீங்கள் பேச்சு போட்டியில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு. காரணம், 5 பேச்சு போட்டியிலையும் கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் பரிசு அவங்களே வாங்கி போயிட்டாங்க. அப்போ அடுத்த வருஷம் கலந்துக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா என்ன கிடைக்காது? பரிசு கிடைக்காது. அதனால் நீங்கள் அடுத்த ஆண்டு கலந்து கொள்ளக்கூடாது என்று நான் பணிவன்போடு அவங்களாண்ட கேட்டேன். அதுக்கு அவங்க ஒரு அழகான பதில் சொன்னாங்க. நான் பணத்தொகையோ பரிசு தொகையோ பார்த்து போட்டிக்கு வரவில்லை. எனக்கு தெரியவும் தெரியாது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் இவ்வளவு ரூபாய் பரிசு என்று கூட எனக்கு தெரியாது. நான் போட்டியில் கலந்து கொள்வதில் விருப்பமுடையவளாக மட்டுமே வந்தேன். நான் மாணவியாக இருக்கும் வரை போட்டிகளில் எப்பொழுதும் கலந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இவ்வளவு துணிவு பெண்ணுக்கு இருக்கணும். அதுதான் பகவான் சேஷாத்ரி மகா பகவான் இந்த உலகத்திற்கு சொன்ன தகவல். சேஷாத்ரி சுவாமிகள் அவர்கள் திருவண்ணாமலையில் பெரிய ஆசிரமத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசிரமத்துக்கு அடிக்கடி நான் செல்வேன். சேஷாத்ரி ஆசிரமத்திலே சென்று தியானம் கற்றுக்கொண்டேன், யோகம் கற்றுக்கொண்டேன். எது பக்தி அங்கதான் நான் படித்தேன். அவர் பேருடைய பள்ளியிலேயே வந்து எது பக்தின்னு பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னா இது இறைவன் செயல் தானே, கடவுளுடைய அருள் தானே. இல்லைன்னா வர முடியுமா? இங்க இல்லையா? இங்க வர முடியாது. எது பக்தி என்ற தலைப்புக்குள் நான் போறதுக்கு முன்னாடி ஒரு 2 தகவலை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆங்கில பேராசிரியர் தமிழில் வந்து வரவேற்புரை கொடுத்தார். ரொம்ப அழகா அவங்க கொஞ்சம் தமிழ் நல்லா இருந்ததுன்னு ரேகா சொன்னாங்க. ஆங்கில பேராசிரியர் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் இங்கிலீஷ் இருக்கிற பள்ளியில் அவங்க ஆங்கிலத்திலேயே வரவேற்புரை கொடுத்துருந்தா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன், இன்னும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஏன் தெரியுமா? தமிழ் என்கிற மொழி இதயத்துக்கு இதமானது, அறிவுக்கு வேலை தருவது, உணர்வுக்கு ஊட்டம் தருவது, அதான் தமிழ். ஆனால் ஆங்கில மொழி என்பது வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது. வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக ஆங்கிலம் படிக்கணும். ஆங்கிலத்தை நல்லா படிச்சுக்கணும், தரோவா படிக்கணும். ஆங்கிலத்தினுடைய மொழி வல்லமையை நீங்கள் பெற்றுவிட்டால் நீங்கள் எந்த நாட்டுக்கும் போக முடியும். நான் தமிழ் டீச்சர், ஆனால் நான் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக மிக துடித்தேன். ஆனால் எனக்கு படிக்க வாய்ப்பு கிடைக்கல. எங்கள் அப்பா என்னை கொண்டு போய் தமிழ் மீடியம் ஸ்கூலில் சேர்த்துட்டார். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாரும் ஆங்கில மீடியம் படித்தாங்க. எனக்கு மேலே 2 அண்ணா 2 அக்கா, எனக்கு அடுத்து ஒரு தம்பி, 5 பேரும் ஆங்கில மீடியம் படித்தாங்க. they are studied in only English medium school. நான் மட்டும் தமிழ் மீடியம் ஸ்கூலில் படித்தேன். அவங்கெல்லாம் பெரியவங்க ஆகும்பொழுது எல்லாரும் பெரிய 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 இடத்துல வேலைக்கு போனாங்க. தமிழ் டீச்சர் ஆகிய நான் மட்டும் காயத்ரிக்கு டீச்சர் ஆகிட்டேன். நான் மட்டும் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக வந்தேன். என் உள்ளத்தில் எப்பவுமே நாம் இன்னும் ஆங்கிலம் சரியாக படிக்கலையான்னு தோணும். அதுக்காக ஸ்போக்கன் லாங்குவேஜ் கிளாஸஸ்லாம் போவேன்.
இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் போவேன், ரெனன் மார்ட்டின் புக் வச்சு படிப்பேன். ஆங்கிலத்தில் அடிக்கடி எந்த ஒரு செய்தி சொன்னாலும் அதை தமிழிலும் ஆங்கிலத்திலும் கலந்து சொல்லுவேன். ஆங்கிலத்தை தெரிந்து கொண்டேன், தமிழை உணர்ந்து கொண்டேன். ஆக தமிழ் என்பது உணர்ச்சி, ஆங்கிலம் என்பது அறிவு, தமிழ் என்பது ஞானம். தமிழ் விஸ்டம், ஆங்கிலம் நாலேஜ். நாலேஜ் இஸ் பவர், அது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். விஸ்டம் ஆஃப் அவர் நாலேஜ், அது தமிழ் மீடியம் ஸ்கூல். விஸ்டம் என்பது ஞானம். ஆக ஞானம் வேணும்னா, ஞானியா இருக்கணும்னா தமிழ் படிக்கணும். அதனால்தான் இந்த பள்ளிக்கு ஞானியின் பெயரை வச்சிருக்காங்க, சேஷாத்ரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி. ஏன் வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாம்ல? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்கூல் வச்சிருக்கலாமே இல்லையா? வச்சிருக்கலாம்ல. கமலஹாசன் ஸ்கூல் வச்சிருக்கலாமே. அவங்களாம் என்னவா வந்து பள்ளிக்கூடத்துக்கு பில்டிங்காக கட்டி தர போகிறாங்க. ஆனால் சேஷாத்ரி என்ற பகவான் ஞானியின் பெயரை வைத்ததாலேயே இந்த பள்ளியில் நீல மலர்கள் இப்படி பூத்து குலுங்குகிறது என்று சொன்னால், ஞானியின் பெயரை கொண்டதால் இந்த பள்ளி தலை நிமிர்ந்து நிற்கிறது. இன்றைக்கு நம்முடைய முன்னிலை வகிக்கும் முதல்வர் பானு அவர்கள் இந்த பள்ளியில் 30 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறாங்களாம். எனக்கு வந்து கேட்டதும் அதிர்ந்து போயிட்டேன். ஒரு பள்ளியில் 30 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பள்ளியின் வயது என்னன்னு என்று கேட்டேன். இந்த பள்ளியின் வயது 53 என்று சொன்னார். 40 வயதே நிரம்பாதவர். 53 வயது என்று சொன்னார் கோ மணி அவர்கள். பள்ளியின் வரலாற்றை எப்படி தங்களுடைய இதயத்தின் மறுபக்கத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று எண்ணுகிற போது அதுதான் பக்தி. எங்கே பக்தி இருக்கிறது என்று சொன்னால், எது உண்மை பக்தி என்று கேட்டால், செய்யும் தொழிலை தெய்வமாக சிந்திப்பதுதான் பக்தி. 32 ஆண்டுகளும் 20 ஆண்டுகளும் இந்த பள்ளியில் பணியாற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை பக்தி தான் காரணம். இந்த விழாவை ஏன் நடத்த வேண்டும் என்று நம்முடைய வணக்கத்துக்குரிய இலக்கிய கூடல் விரும்பி இருக்கிறார்கள் என்று கேட்டால், எனக்கு தெரிஞ்ச இலக்கிய கூடல் மதுரையில் மட்டும்தான். ஆனால் ரேகாமணியின் இலக்கிய கூடல் சேஷாத்ரி பள்ளியில் முகிழ்த்திருப்பது என்பது மனதிற்கு மிகுந்த நிறைவை தருகிறது. இன்றைக்கு நம்முடைய வணக்கத்திற்குரிய நாளும் நல்லதை செய்யும் கலைமாமணி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி ஐயா அவர்கள் நேற்று மாலை தமிழக ஆளுநர் கவர்னர் மேடையில் இருக்கும் பொழுது, நேற்று மாலை ஒரு மேடையில் கவர்னர் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வந்தார். அந்த விழாவிற்கு வருகிற போது கவர்னர் சொல்லுகிறார், ஆளுநர் சொல்லுகிறார். ஆளுநர் யாரு? தமிழ் மாநிலத்தின் முதல் மனிதன், ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் தி ஸ்டேட். இந்த ஸ்டேட்டினுடைய முதல் குடிமகன் அவர் தான் ஆளுநர், கவர்னர். அவர் சொல்றார், கூட்டத்தில் கலைமாமணி முரளி ஐயா அவர்களை பார்த்துவிட்டு மேடைக்கு அவரையும் அழையுங்கள் என்று சொல்றார். காசியை பற்றி ஒரு அருமையான புத்தக வெளியீட்டு விழா பண்றாங்க. காசி கும்பாபிஷேகத்தை பற்றி ஒரு புத்தக வெளியீட்டு விழா. அந்த வெளியீட்டு விழாவிற்காக கலைமாமணி முரளி அவர்கள் அரங்கம் வந்தார்கள். அவர் அழைக்கிறார், கவர்னர் அழைக்கிறார். அவர் மேடையில் வந்து அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால், 6.5 கோடி தமிழ் மாநிலத்தின் முதல் தலைவன் ஆளுநர் கவர்னர். அவருக்கு 6.5 கோடி தமிழ் மக்கள் வாழக்கூடிய மண்ணிலே ஒருவரை பர்சனலாக தெரிகிறது என்று சொன்னால், அவர் எந்த அளவுக்கு சமூக பணியில் வல்லுநராக இருந்தால் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளியை ஆளுநர் நன்கு அறிவார். அவருடைய கொள்கை நாளும் நல்லது செய்வோம். அவருடைய அதிகாரிகள், இங்கே நம்முடைய நிகழ்ச்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் திரு ஸ்ரீதர் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவருடைய பர்சனல் புகைப்பட கலைஞர் அன்பு நண்பர் தினேஷ் அவர்கள் எந்த கூட்டத்திற்கு வந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டிருப்பார். அன்பு நண்பர் ஸ்ரீராம் அவர்கள் நிழல் படத்தை அப்படியே ஒளிப்படமாக, வீடியோ ஒளிப்படமாக செய்வார். அவருடைய நிறுவனம் முழுவதும் நம்மோடு இணைந்து பணி செய்கிறார்கள். இன்றைக்கு சேஷாத்ரி பள்ளியுடைய பிறதுறை பேராசிரியர்கள் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். பிறதுறை பேராசிரியர் பெருமக்கள், பள்ளியினுடைய மாணவ செல்வங்கள், நிர்வாகத்தை சார்ந்த ஆசிரியர் பெருமக்கள், இந்த கல்வியியல் மேம்பாட்டிற்காக தன்னையே அளித்த
தாளாளர், தலைவர், பொருளாளர், நிர்வாகிகள் எல்லோரையும் எண்ணி பார்க்கிற போது இந்த வளாகம் ஏன் இவ்வளவு புனிதமாக இருக்கிறது என்று சொன்னால், இயற்கை கை கூட்டு வைப்பதாலேயே நமக்கு இந்த மரங்கள் நிழல் தருகிறது. இயற்கை விரும்புவதாலேயே நாம் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கிறோம். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த நிறுவனம் கல்வி மீது வைத்த பக்தியை காட்டுகிறது. கல்வி மீது பக்தி இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட பணியை யாரும் செய்யவே முடியாது. உங்களிடத்தில் பேசுவது என்பது எனக்கு மதுரை தமிழ்ச்சங்கத்தில் பேசுவது போல் இருக்கிறது. என்ன அழகு, என்ன அழகான வளாகம், என்ன அழகான பிள்ளைகள், குழந்தைகளோடு பேசுவது என்று சொன்னால் எனக்கு திருநெல்வேலி அல்வா மாதிரி. யாரோ என் கரத்தில் கொண்டு வந்து சுட சுட திருநெல்வேலி அல்வா கொடுத்தா எப்படி இருக்கும் இல்லையா? சில பேர் வெறும் அல்வா கொடுத்துட்டு போவாங்க, அது வேற விஷயம். இது திருநெல்வேலி அல்வா கொடுத்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு இனிப்பு சுவையை சுவைப்பது போல் ஒரு அழகான மேடை சேஷாத்ரி பள்ளி மேடை. இந்த மேடையை நான் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கு இலக்கிய கூடல் எது பக்தி என்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியை கூட்டு வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய பள்ளியினுடைய சிந்தனையின் அடிப்படையில் நாம் எது பக்தி என்பதை அழகாக ஒரு கிளி கதையோடு தொடங்கினார் நம்முடைய துணை முதல்வர் அவர்கள். நான் உங்களுக்கு எது பக்தின்னு சொல்றதுக்கு முன்னால் ஒரு செய்தி சொல்ல போறேன். எது மகிழ்ச்சின்னு கேட்டாரு மணி ஐயா. தமிழ்வாதியார் தியாகராஜன் கிளாஸ்ல கேட்டார், டே பன்னீர்செல்வம் எதுடா மகிழ்ச்சின்னு கேட்டார். பன்னீர்செல்வம் சொன்னா, சார் நாளைக்கு ஸ்கூல் லீவ் விட்டீங்கன்னா மகிழ்ச்சின்னா. பிள்ளைங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் இல்லையா, குழந்தைங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். நாளைக்கு ஸ்கூல் லீவ் விடுங்க சார், ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுவோன்னா. டேய் பன்னீர்செல்வம் உனக்கு ரொம்ப கொழுப்பு அதிகண்டா அப்படின்னார். உடனே சார்கிட்ட சொன்னான், சார் எனக்கு எப்படி தெரியுமா சார் கொழுப்பு அதிகமாச்சு, உங்களால் தான் சார்னா. என்னடா சொல்கிறேன்னார். நீங்கள் தான் சார் கிளாஸில் தமிழ் பால் கொடுத்து கொடுத்து என்னை கொழுப்பு அதிகமாகிட்டீங்க. நான் பால் அதிகமாக குடிச்சு என்னமாயிடும், கொழுப்பு அதிகமாகிடும். நீங்கள் தான் சார் காரணம் அப்படின்னா. வாத்தியார் ஒரு மாதிரி ஆயிட்டார். உடனே அந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்காக, டேய் நான் இப்போ உங்களுக்குலாம் ஒரு கதை சொல்ல போகிறேன்டா அப்படி பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்டது. என்னடா பின்னாடி இருந்து சத்தம் கேட்டது? டேய் இளங்கோ என்னடா பண்ணேன்? பக்கத்தில் உட்காந்துருக்க காவியன் அழறான், என்னடா பண்ணேன் அப்படின்னு கேட்டார். சார் அவன் என்னோட சட்டையெல்லாம் புதுசாக இல்லைன்னு என்னை பார்த்து கிண்டல் பண்ணான் சார். அப்படியா? என்னடா அவனுக்கு என்ன அழகான பேர் காவியன்னு, எப்படா கிண்டல் பண்ணான்? இல்லை சார் என் சட்டையெல்லாம் நல்லா இல்லையா சார், ஒரு மாதிரி இருக்குன்னு கிண்டல் பண்ணான் சார். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது சார். இளங்கோ அப்படிலாம் கிண்டல் பண்ணக்கூடாதுடா, உருவு கண்டு எல்லாமை வேண்டும்டா. ஒருத்தருடைய உருவத்தை பார்த்து எள்ளி நகையாடக்கூடாது. பாரு காவியன் கணக்கில் 80 மார்க் வாங்கினான், நீ பாரு வெள்ளை சட்டை போட்டு வந்து கூட நீ கணக்கில் 10 மார்க் தான் வாங்கினேன் அப்படின்னார் வாத்தியார். உடனே பிள்ளைங்களாம் அமைதியாயிட்டாங்க கிளாஸில். உடனே பையன் காவியன் எழுப்பினார் வாத்தியார். காவியன் எழுந்திருந்தார். அவன் சட்டை தாண்டா அழுக்கு, ஆனால் அவன் கணக்கு வெளுப்பு. அவன் கணக்கில் பாரு 80 மார்க் வாங்கிட்டான், நீ பாரு வெள்ளை வெள்ளையில சட்டை போட்டிருக்க ஆனால் 10 மார்க் தான் வாங்கினேன். அவன் பாரு 80 மார்க் வாங்கிட்டு அழறான். ஏண்டா அழுதேன்னார். இன்னும் 20 எங்கே போச்சின்னு தெரியலையே சார், அதனால் அழுதேன்னா. எதிர்க்க உட்காந்த ரமேஷ் சொன்னான், அந்த 20 என்கிட்ட இருக்குன்னா. ரமேஷ் வாங்கின மார்க் எவ்வளோ? 20 தான். ஆக 20 வாங்கின ரமேஷ் சிரிக்கிறான், 80 வாங்கின காவியன் அழறான். இதில் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அன்பு குழந்தைகளே, உருவத்தை பார்த்து யாரையும் எள்ளி நகையாடி விடக்கூடாது. உருவத்தில் ஒருவர் குறைவாக இருக்கலாம், உருவத்தில் ஒருவர் நல்ல ஆடை அணிவிக்காமல் இருக்கலாம், உருவத்தில் ஒருவர் வறுமையில் வாழ்ந்திருக்கலாம், உருவத்தில் ஒருவர் 3 நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கலாம், 2 நாள் முகம் கழுவாமல் இருந்திருக்கலாம், தலை வாராமல் இருந்திருக்கலாம். ஆனால் 90 மார்க் வாங்குறானே அது எப்படி என்று கேட்டால், வறுமையில் வாழ்கிறவர்களுக்கு தான் செம்மையான கல்வியை இறைவன் தருகிறான் என்பதல்ல, யார் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கல்வி தேடி வரும். உழைப்பு இருக்கணும் இல்லையா? அதுதான் பக்தி. அந்த உழைப்பு இருக்கணும். ஆக காவியன் பக்தியோடு கணக்கு போட்டான், 80 வாங்கிட்டான். விளையாடிக்கிட்டே கணக்கு போட்டான். பன்னீர்செல்வம் 10 தான் வாங்கினான். அதனால் கணக்கு போடும்போது விளையாடக்கூடாது. கணக்கு போடும்போது கணக்கு பாடம் சரிதானான்னு பார்க்கணும். இப்போ நான்லாம் ஏன் தமிழ் டீச்சரானே? எனக்கு கணக்கே வராது. நான் கணக்கில் வாங்கின ஹையஸ்ட் மார்க்கே 40 தான். அதனால் நான் தமிழ் டீச்சர் ஆகிட்டேன்.
நானும் ரேகா மாதிரி கணக்கில் ஒரு 100 மார்க் வாங்கியிருந்தேன்னா நானும் உங்கள் ஆசிரியர் ரேகா கணித ஆசிரியர் மாதிரி ஒரு எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், மணி மாதிரி ஒரு எம்காம் காமர்ஸ் எல்லாம் படிச்சிருப்பேன். எனக்கு கணக்கு வராது. ஆனால் என் 2 பக்கம் கணக்கு டீச்சர் உட்காந்துருக்காங்க இல்லையா? நான் என்ன பண்ணேன், எனக்கு எது வரும்னு தேர்ந்தெடுத்தேன். எனக்கு கணக்கு வரல, அதனால நான் அழலை. எனக்கு எது வரும் என்று கண்டுபிடிச்சேன். எனக்கு தமிழ் வரும் என்று தோணுச்சு. உடனே தமிழுக்காக நான் உழைத்தேன். எது நமக்கு வருகிறதோ அதில் நம்ம மாஸ்டர் ஆகணும், தலைமைத்துவம் உடையவராக மாறணும். எங்கள் வீட்டில் எல்லாரும் ஆங்கில மீடியம் படித்தாங்க, நான் மட்டும்தான் தமிழ் மீடியம் படித்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் என்னை பார்த்தா ஒரு கிண்டலாக பார்ப்பாங்க. எப்படின்னு பார்ப்பாங்க, அவங்களால இப்படி பார்ப்பாங்க, என்னை பார்க்கும்போது இப்படி பார்ப்பாங்க. என்னை பார்க்கும்போது அந்த பார்வையில் தாழ்மை இருக்கும், அவங்கள பார்க்கும்போது பார்வையில் உயர்வு இருக்கும். அப்போ நான் சொல்லுவேன், ஓ பார்வையில் உயர்வு ஏன்? ஆங்கிலம் வெஸ்டர்ன் கண்ட்ரின்னு வந்த மொழி என்பதால் இப்படி பார்க்குறீங்களா? இது தாய்மொழி தமிழ் என்பதால் இப்படி பார்க்குறீங்களான்னு கேட்பேன். ஆனால் குழந்தைகளே, கல்வியில் இல்ல வாழ்க்கை, நாம் எடுக்கிற முடிவில் தான் வாழ்க்கை. நல்ல முடிவு எடுக்கணும். ஆங்கில மீடியமே படித்தவங்க தமிழை படிக்கல, தமிழே படித்த நான் ஆங்கிலமும் படித்தேன். அதனால் என்னை அமெரிக்க நாட்டிற்கு அழைத்தார்கள். அமெரிக்காவுக்கு போனேன். ஆங்கிலம் படித்தவங்களாம் அண்ணா நகர்லேயே இருந்தாங்க. தமிழ் படித்த நான் தான் அமெரிக்கா போனேன். ஃபஸ்ட்டு நான் தான் அமெரிக்கா போனேன் எங்கள் வீட்டில் முதல்ல. அதனால நான் ஆங்கிலம் படித்தவங்களை குறைவாக பார்க்கல. தமிழ் படித்த நான் ஆங்கிலமும் படித்தேன். ஆங்கிலம் படித்தவர்கள் எதை படிக்கவில்லை? தமிழை படிக்கவில்லை. அதனால் அண்ணா நகர்லேயே இருந்தாங்க. ஆங்கிலமும் தமிழும் படித்ததால் நான் அமெரிக்கா வரை சென்றேன். அதனால் நீங்களும் ஆங்கிலமும் தமிழும் இணைந்த கண்களோடு படிக்கணும். புரியுதா? அதெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் நடத்துகிற இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஆசிரியர் வந்து தமிழில் வரவேற்புரை சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், அவங்களுக்கு தமிழ் தெரியுன்றது எச்சம் தெரியணும்ல. அதனால அவங்க தமிழில் வரவேற்புரை சொன்னாங்க. ஒன்று புரிஞ்சுக்குங்க குழந்தைகளே, சேஷாத்திரி பள்ளியை விட்டு நீங்கள் வெளியே போகிற போது நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், நிமிர்ந்த ஞானச்செருக்கு, இவையோடு நீங்கள் வெளியே போனோம். போகிற போது ஆங்கிலமும் தமிழும் 2 மொழியும் சும்மா பின்னி பிணைந்து பேசணும். 2 கண்கள் போல இருக்கணும் ஆங்கிலமும் தமிழும். ஆங்கிலம் தமிழும் பேசணும். நான் அமெரிக்காவில் வாஷிங்டனில் பேசின்னு இருக்கேன். நம்முடைய கலைமாமணி முரளி ஐயா அவர்கள் அருமையாக ஆங்கிலம் பேசுவார்கள், ஆனால் தமிழ் பணி செய்கிறார்கள். லண்டனில் போய் அமெரிக்காவில் போய் ஆங்கில பணி செய்யல, தமிழ் பணி செய்கிறார். முரளி ஐயாவுடைய 2 மகள்கள் திருமதி ஸ்ருதி, திருமதி ஸ்னேகா, 2 பேரும் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி என்ற இடத்தில் படித்த மாணவிகள். 2 பேரும் அருமையாக ஆங்கிலம் பேசுவாங்க, ஆனால் தமிழ் பணி செய்கிறாங்க. நாம் இருக்கிற இடம் தமிழ் பூமி, தமிழ் மாநிலம், தமிழ் மண். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்? பக்தியோடு வேலை செய்யணும். நம்ம மொழிக்கு பக்தியோடு வேலை செய்யணும் இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். நாளும் நல்லது செய்வோம் என்று சிந்திக்கிற கலைமாமணி முரளி அவர்கள் இலக்கிய கூடலோடு இணைந்து நல்லதை சிந்திப்போம் என்ற ஒரு தலைப்பை இலக்கிய கூடல் மாதம் மாதம் நடத்தி மகிழ்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சிறப்பு இது. எது பக்தி? உருவு கண்டு எல்லாமே இருக்கணும். அதுதான் கல்வி மீது கொள்ளுகிற பக்தி. அதுக்கு ஒரு சின்ன கதை, சுவையான கதை உங்களுக்கு சொல்ல போறேன். ஆசிரியர் மணி அவர்கள் கிளி கதை சொன்னார். நானும் ஒரு கிளி கதை சொல்ல போறேன். என்னடா இது, எல்லாரும் சேஷாதிரி ஸ்கூலுக்கு கிளி ஜோசியம் சொல்ல வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. 6 மாசத்துக்கு முன்னால ஹைகோர்ட், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. யாரும் கிளியை பிடிச்சி கூண்டுக்குள்ள வச்சு ஜோசியம் சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ கூண்டுக்குள்ள இருக்க கிளியெல்லாம் வெளியே விட்டுட்டா கிளி ஜோசியக்காரனுக்கு சோறு போடுறது யாரு? கிளிக்கு இவன் கொடுக்கறது நெல், கிளி இவனுக்கு கொடுக்கறது சோறு. கிளிக்கு இவன் நெல் தான் கொடுக்குறான், ஆனால் கிளி என்ன கொடுக்குது? சோறு கொடுக்குது. அதை வெளியே விடணும், கூண்டுக்குள் வைக்கக்கூடாதுன்னு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. எல்லாரும் கூண்டை திறந்து வெளியே விட்டான். எல்லா கிளியும் பறந்து போச்சு. எல்லாம் பறந்து போயிடுச்சு சுதந்திரமா. நம்ம மனுஷன் தான் கெட்டிக்காரனாச்சே, மனுஷன் கெட்டிக்காரன்ல. கிளி போயிடுச்சே.
இப்போ எதை வச்சு ஜோசியம் சொல்கிறது கண்டுபிடிச்சான், எலியை பிடிச்சி ஜோசியம் சொல்ல கற்றுக் கொடுத்தான். இப்போ நீ திருவண்ணாமலை பக்கம் கிரிவலம் நடந்து போகும்போது லைனாக பொட்டிக்குள்ளே எலி இருக்குது. நாம் பெட்டி வச்சு எலியை தானே பிடிச்சோம், எலி போன்னு அதுக்கு பேர். பொட்டியை வச்சு எலியை பிடிச்சோம், பிடிச்சி எலியை சாகடித்தோம், எலியை கொன்று குவித்தோம். ஆனால் அந்த எலியை பிடிச்சிட்டு வந்து கூண்டுக்குள்ளே வச்சு, எலி போனில் எலியை பிடிச்சி கூண்டுக்குள்ளே வச்சு என்ன பண்ணால், அந்த எலியை சாகடிக்காமல் தினம் அந்த எலிக்கு அந்த போன் வழியாக உணவு கொடுத்துக்கிட்டே இருந்தான் ஒரு ஆள். இதுவும் நல்லா ஜாலியாக வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்குது. அதுக்கு தேவை உணவு தானே, ஏன்னா அது தேடி தானே சாப்பிட்ணும். அது தேடாமலே உணவு கிடைக்கிது இல்லை, வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தது. ஒரு 10 நாள் கழிச்சு அதை வெளியே விட்டான். அது போகவே இல்லை, ஓடவே இல்லை அந்த எலி. நீங்களே 10 நாள் ஸ்கூலுக்கு வரலன்னா ஸ்கூலை மறந்துடுவீங்க, டீச்சரை மறந்துடுவீங்க, எச்எம்ஐ மறந்துடுவீங்க, எல்லாரும் மறந்துடுவீங்க. இதை தான் வெள்ளைக்காரன் பழமொழி சொன்னான், அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டு. அந்த சைட்டுக்கு போகலன்னா சைட்டு மைண்ட்லேயே இருக்காதுன்னா, அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னா வெள்ளைக்காரன். எவ்வளோ சுருக்கமாக பேசியிருக்கான் பாருங்கள் வெள்ளைக்காரன். அவனுக்கு தெரியும் நம்ம இங்கிலீஷ்லாம் ஒழுங்காக படிக்க மாட்டோம்னு, அவன் சுருக்கமாக சொன்னான் அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டுன்னா. இந்த எலி ஓடவே இல்லை. பார்த்தா, ஏன் எலி என்ன ஓட மாட்டேன்ற அப்படின்னா, அது அப்போது அமைதியாக இருந்தது. திரும்பவும் அதுக்கு தேங்காய் பத்தை கொண்டாந்து கொடுத்தான், சாப்பிட்டுது. தண்ணி கொண்டாந்து வச்சான், குடிச்சுது. ஆஹா, நம்ம பழக்கத்துக்கு வந்துருச்சு இது. பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டான். போட்டுட்டு அந்த ஜோசிய காடெல்லாம் எடுத்துகிட்டு வந்தான், ஃபுல்லாக அடிக்க எடுத்துகிட்டு வந்து எதிர்க்க வச்சான். உள்ளே அது வெளியே வந்தது. வா வெளியே வா அப்படின்னா, அந்த கிளிக்கு பேர் வச்சான் நளினி. அந்த கிளிக்கு பேர் நளினி அப்படி பேர் வச்சான். அந்த கதவை திறந்து நளினி வானா வந்தது. இதை எடுன்னா எடுத்தது, ஒன்று ஒன்றா எடுத்து போடுனா போட்டுது. பொட்டியை திறந்து உள்ளே போனால் உள்ளே போயிடுச்சு. ஒரு தேங்காய் பத்தை கொடுத்தான், உள்ளே உட்காந்து சாப்பிடுது. இவன் இதை சொல்லி கொடுத்தான். உடனே அந்த எலி ஜோசியக்காரனை பார்த்து 10 பேர் எலி ஜோசியம் கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 100 பேர் எலி ஜோசியம் செய்கிறாங்க. அப்போ அந்த ஒரு எலிக்கு பயிற்சி கொடுத்தவன், அந்த ஒரு எலிக்கு பயிற்சி கொடுத்தான் பாருங்க, அவன் தான் கோச். எதுக்கு கோச்சு? எலிக்கு கோச்சு. எலிக்கே கோச்சு கண்டுபிடிச்ச ஆளுங்க நாமெல்லாம் சாதாரண ஆளுங்களா இல்லையா? எலி போன திறந்து விட்டான், எலி வந்து கார்டு எடுத்து கொடுக்குது. இதை கற்றுக் கொடுத்தான், 10 பேர் கற்றுக்கிட்டான், 10 பேர் 10 பேர் கற்றுக் கொடுத்தான். அப்படியே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் வந்துச்சு. கிளி ஜோசியம் ஒரு வியாபாரம் ஆகியது. இந்த கிளி ஜோசியத்தை பிரான்ஸுக்கு கற்றுக் கொடுத்தா, அமெரிக்கா கற்றுக் கொடுத்தா, லண்டனுக்கு கற்றுக் கொடுத்தா என்ன ஆகிடும் பிஸ்னஸ்ஸு? ஃப்ரான்ச்சைசிஸ் மெத்தட் என்று ஒரு பெரிய மெத்தடே வந்துடும், பிஸ்னஸ் மெத்தட் வந்துடும். நண்பர்களே, குழந்தைகளே, கிளி ஜோசியம் தமிழகத்தில் கற்றுக்கொண்ட ஜோசியம் இன்றைக்கு லண்டன் வரைக்கும் போயிடுச்சு. இதை கொண்டு போனவன் தமிழன். எலிக்கே ஜோசியம் சொல்லி தரான்னா நம்ம ஆள் என்ன மாதிரி ஆள் நம்ம ஆள் இல்லைங்களா? இப்போ எலி போனை திறந்து விடாமல் கிளியை திறந்து விட்டு எல்லாம் இப்போ இலையெல்லாம் பறந்து போச்சு. ஒரு கிளி மரத்தில் உட்காந்துருந்தது. தம்பி ஆசிரியர் சொன்ன மாதிரி மரத்தில் உட்காந்துருந்த கிளி எதிர்க்க ஒரு காக்கா உட்காந்துருந்தது. இந்த கிளி சும்மா இருந்திருக்கலாம்ல, இவ்வளோ நாள் அதை கூண்டில் போட்டு வச்சாங்க, அப்போ கூட அது கொழுப்பு அடங்கலை பாருங்கள். திறந்து விட்டோடனே அதுக்கு திமிரு அதிகமாகிடுச்சு இல்லையா? நம்ம 4 நாள் வீட்டில் தான் அம்மா சொல்லுவாங்க, எந்தாந்த ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னு தெரில, சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்பணும், இவனுக்கு தொல்லை தாங்கலைன்னுவாங்க இல்லைங்களா? அவ்வளோ தொல்லை நம்ம பண்ணுவோம் பாரு. குழந்தை ஆமான்றான், அவ்வளோ தொல்லை பண்ணுவோம். இப்போ அந்த காக்கா மரத்தில் உட்காந்துருது. உருவு கண்டு எல்லாமை வேண்டும், எல்லாம் மேலே பார்க்குறாங்க மரத்தில். உருவு கண்டு அதான் அப்படி இருக்கணும், பேச்சாளர் ட்ராமாட்டிக் பண்ணணும். காக்கா வந்த மாதிரியே பார்க்குறாங்க பாருங்க. அதனால காக்கா மரத்தில் உட்காந்துருக்கு. இந்த கிளி சும்மா உட்காந்துருக்கலாம்ல, அந்த காக்காவை பார்த்து சொல்லுச்சு, ஏ காக்கா, இப்போதான் நீங்கள் எது பக்தின்னு கேட்க போறீங்க. ஏ காக்கா, கடவுள் பத்தியா உன்னை எவ்வளோ அசிங்கமாக படிச்சிருக்காரு. உனக்கு உடம்பு முழுக்க கருப்பு, உடம்பு முழுக்க கருப்பு, உனக்கு உன் மூக்கு கூரா இருக்குது. நீ இப்படி திரும்பினா உன் மூக்கே உனக்கு குத்திரும் போல இருக்க, அவ்வளோ கூரா இருக்கு, ஃபுல் கருப்பு. நான் பார் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கேன். என்னுடைய மூக்கு சிவப்பு, என்னுடைய வாய் இனிமை. அந்த கிளி வளர்ற வீட்டு அம்மாவுடைய பேர் என்ன தெரியுங்களா? அந்த கிளி வளர்ந்தது பாருங்க, அந்த வீட்டோட அம்மா பேரு பானு. என் பேர் கிளி சொல்லுது, என் பேர் என்ன தெரியுமா? பானு.
நான் குடியிருந்த வீட்டில் பானுன்ற மேடத்தோட வீட்டுக்கார் அந்த அம்மாவை பானு பானுன்னு கூப்பிடுவார். அப்பொழுதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், ஊன் குரல் கொடுப்பேன். அதெல்லாம் என் பேரும் பானுன்னு வச்சுட்டாங்க. என் பேர் பானு, உனக்கு பாரு பேரு அசிங்க முச்ச பேரு க க. நான் கூப்பிட்டது அது கேட்டுச்சு. அது மைக்கில் வர கூப்பிடுறேன், கேட்டுச்சு இல்லையா அப்படின்னு எள்ளி நகையாடுச்சு. எது? கிளி. யாரை பார்த்து? காக்காவை பார்த்து. குழந்தைங்க பதில் சொல்லணும். காக்காவை பார்த்து கிள்ளி எள்ளி நகையாடுச்சு. கல்வி என்பது எது? உருவத்தை கண்டு எல்லாமை வேண்டும். யார் உருவத்தை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? கிண்டல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம கிளாஸ் பையன், நம்ம சக மாணவன், அவனோடு அன்பா இருக்கணும், நட்பா இருக்கணும். அதுதான் பக்தி. அன்பா இருக்கணும், பக்தியா இருக்கணும் இல்லையா? அப்ப இந்த கிளி இப்படி சொன்னோன்னே காக்காவுக்கு வருத்தமாயிடுச்சு. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்குலாம்? காக்காவுக்கு ஒரு கண்ணு தெரியாது. இன்னைக்கு தான் தெரியும் உங்களுக்கு. காக்காவுக்கு ஒரு கண்ணு தெரியாது. அதுக்காக அந்த அகர்வால் ஹாஸ்பிட்டல் கூட போக முடியாது. காக்காவுக்கு ஒரு கண்ணு தெரியாது. காக்காவை நீங்க ஒரு துரும்போ ஒரு குச்சி எடுத்து ஐ சு அப்படின்னா இப்படிதான் பார்க்கும். அந்த பக்கம் துரத்தீங்கன்னா இப்படி பார்க்கும். நேரா பார்க்காது. ஏன்னா அதுக்கு ரெண்டு கண்ணு ஒன்னா தெரியாது. இந்த விஷயம் தெரிஞ்சுங்க இன்னைக்கு. காக்காய்க்கு ஒரு கண்ணு தெரியாது. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியாது. என்ன தெரியுமா? காக்காவுக்கு ரெண்டு கண்ணுலயும் பார்வை இருக்கு. ஆனா அட்ஜஸ்ட் பார்வையை ரெண்டு கண்ணுலயும் பார்க்க முடியாது. இப்படி சாட்சி தான் பார்க்கணும், இப்படி சாட்சி தான் பார்க்கணும். இந்த காக்காவை பார்த்து இந்த கிளி சொல்லிச்சு, எனக்கு பாரு கடவுள் சின்ன உருவம், சிவப்பு மூக்கு, மனிதர்கள் போல் பேசுகிற வாய், பச்சையான உருவம், பச்சை கிளி நானு. என் கால்கள் பார் செம்மை கலந்த பசுமை கலந்த நிறத்தோடு இருக்கு. என் கண்கள் பார் லைட் எல்லோயிஷ் இருக்கு. கண்ணுக்கு அழகா கண் மை வைப்பது போல கடவுள் எனக்கு எல்லோ கலர்ல மை வச்சிருக்கார். என் கண்ணை சுத்தி ஒரு எல்லோ வண்ணம் இருக்கு பார். ஒட்டு மொத்தம் என் உடம்புல 7 கலர் இருக்கு. ஆக மொத்தம் நான் கலர்ஃபுல்லா இருக்கேன். என் வாழ்க்கையே வானவில் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு கிளி. யார்கிட்ட? காக்கா கிட்ட. இப்ப காக்கா சொல்லுச்சு அழகான ஒரு கதை. இப்பதான் நீங்க கேட்கணும் முக்கியமான விஷயம். இன்னும் 5 மினிட்ஸ்ல நான் ஸ்பீச் முடிக்க போறேன். இப்பதான் உங்களாண்ட ஒரு செய்தி கேட்க போறேன். என்ன செய்தினா, காக்கா கேட்ட கேள்வி, காக்கா கண்ணுல கருப்பு எல்லாம் சொல்லி முடிச்சிச்சு கிளி. கிளி தான் பெரிய வண்ண அழகு 7 வண்ணம் என் உடம்புல இருக்கு, நான் தான் வானவில்னு சொல்லிடுச்சு. என்னை பார்த்து தான் கடவுள் வானவில்லே படைச்சான்னு சொல்லிடுச்சு. எல்லாம் சொல்லி முடிச்சிச்சு. இப்போ காக்கா வந்து ரொம்ப சேடா இருக்கு. சே, நம்ம இவ்வளோ அவமானப்படுத்திச்சே இந்த தமத்தூண்டு உருவம். நம்ம இவ்வளோ பெருசா இருக்கோம். நம்மளுக்கு 7 சென்டிமீட்டர் உருவம், இதுக்கு 2.5 சென்டிமீட்டர் உருவம். இது போய் நம்மளை கிண்டல் பண்ணிச்சே பாரு, இதுக்கு ஏதாவது பாடம் கற்பிக்கணும் இதுக்கு அப்படி முடிவு பண்ணி காக்கா ஒரு முடிவுக்கு வந்தது. உடனே பார்த்து கிளியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுச்சு. இப்பதான் உங்களுக்கு எது பக்தின்னு சொல்ல போறேன். கிளியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுச்சு. ஏ கிளியே, நீ உனக்கு பேர் வச்சாங்க பானுன்னு சொன்னியே, உன் பேர் பானு பானு பானுன்னு சொல்லி காட்டினியே. நான் குடியிருந்த வீட்டு ஐயாவுடைய மனைவி பெயர் பானு, அதனால எனக்கு பானுன்னு பேர் வச்சாங்கன்னு சொன்னியே. அந்த ஐயா பானு பானு கூப்பிடும் பொழுதெல்லாம் நான் ஆமா ஆமான்னு சொல்லுவேன்னு சொன்னியே. அப்படி நீ சொல்றதுக்கு உனக்கு என்ன பயிற்சி கொடுத்தாங்கன்னு கேட்டுச்சு காக்கா. உனக்கு கிளி சொல்லிச்சு, வெரி சிம்பிள் பயிற்சி. என்னை பிடிச்சி என் வாயை திறந்து, எனக்கு சின்ன நாக்கு இருக்கும் இல்லையா, அந்த நாக்குல ஒரு பூண்டு ரசத்துக்கு போடுவாங்களா அம்மா, பூண்டு தட்டி போடுவாங்களா, பார்த்துருக்கீங்களா? பூண்டுலாம் தெரியுமா பூண்டுனா என்னன்னு? ஏன்னா நீங்கள் சாம்பாரில் போட்டால் எடுத்து போட்டுருவீங்க, ரசத்தில் போட்டால் எடுத்து போட்டுருவீங்க. அதனால் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. பூண்டு தான் தெரியுமா? வீட்டுக்கு போய் நீங்கள் அம்மா கிட்ட கேளுங்க, அம்மா பூண்டுனா என்னன்னு கேளுங்க, அம்மா எடுத்து காட்டுவாங்க. அந்த பூண்டு எடுத்துன்னு வந்து ரசத்தில் போடுவாங்க, நல்லா வாசனையாக இருக்கும். பிரியாணிலாம் போடுவாங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அந்த பூண்டு எடுத்துகிட்டு வந்து அதை மேலே உரிச்சிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, நெருப்பில் சுடுவாங்க. எதை? பூண்டை நெருப்பில் சுட்டு இந்த கிளியினுடைய வாயை திறந்து அது நாக்கில் நேராக அந்த சூட்டில் வச்சுருவாங்க. அதுவே பறவை. இவ்வளோ உண்டு வாய், அந்த வாயில் இவ்வளோ உண்டு நாக்கு. அந்த இவ்வளோ உண்டு நாக்கில் ஒரு பூண்டு எடுத்து சூடு வச்சா அது நாக்கு சுடாது?
ஏன் அது நாக்கில் சூடு வைக்கிறாங்க தெரியுமா? அது நாக்கில் ஒரு வரவரப்பு இருக்கும், ஒரு சொரசொரன்னு இருக்கும், பழங்களெல்லாம் கடிச்சு தின்றதுக்காக. அந்த சொரசொரப்பை இந்த சூடு வச்சு நீக்கிட்டாங்க. நீக்கினோடனே அது நாக்கு நம்ம நாக்கு மாதிரி வழவழன்னு ஆயிடும். உடனே நம்மள மாதிரி அதுவும் திருக்குறள் சொல்லும், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகுன்னு சொல்லும். கிளி சொல்லும், கிளி சொல்லும், சுதந்திர தின வந்தே மாதரம் என்போம் மாநிலத்தாய் வணங்குதும் என்போம் கிளி பாடும். இப்படி பாடுற கிளியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அது நாக்கை வழவழன்னு ஆக்கிடுவாங்க, மனிதர்கள் நாக்கு மாதிரி. உடனே அது பேசும். இப்போ சொல்லிச்சு, கிளியை பார்த்து சொல்லிச்சு காக்கா, மனிதர்கள் அவங்க பேசுகிற மாதிரியே பேசுறதுக்கு உன் நாக்கை சுட்டு அவங்க மொழியை சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நான் பாரு, சிவனேன்னு மரத்தில் உட்காந்துருக்கிறேன். எம் மொழி என்ன மொழி? கா கா கான்ற மொழி. எனக்கு சோறு வைக்கும்போது எம் மொழியோட அவன் கூப்பிடுறான், கா 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 கான்னு கூப்பிடுறான் பத்தியா? இப்பதான் கதையின் கிளைமேக்ஸ் காக்கா சொல்ல போகுது. கதையின் கிளைமேக்ஸை காக்கா இப்பதான் சொல்ல போகுது. ஒரு கதைனா அதுல என்ன இருக்கணும்? கரு இருக்கணும், மோரல் ஆஃப் தி ஸ்டோரி இருக்கணும் இல்லையா? மோரல் ஆஃப் தி ஸ்டோரி இருக்கணும். அதை சொல்ல போகுது காக்கா இப்பதான். பாத்தியா கிளி, மனுஷன் அவனை போல பேசுறதுக்கு உன் நாக்க சுட்டான், ஆனா என்னை போல பேசி எனக்கு தெரிஞ்ச மொழியில என்னை கூப்பிட்டு சோறு வைக்கிறான் பாரு. உனக்கு சோறு வைக்கிறதுக்கு நாக்க சுட்டான், எனக்கு சோறு வைக்கிறதுக்கு என் மொழியிலேயே பேசுறான் பத்தியா? நான் கருப்பு தான், நான் கருப்பு தான். எனக்கு ஒரு கண்ணு தெரியாதுதான், எனக்கு 2 கண்ணு ஒன்னா பார்க்க முடியாதுதான். இவ்வளோ குறை என்கிட்ட இருந்தாலும் நான் யாரையும் எள்ளி நகையாட மாட்டேன். மனிதர்களை எள்ளி நகையாடாத பக்தி என்னிடத்தில் இருந்ததால் நீ நாக்கு சுடப்பட்டாய், நான் காக்கா என்று அழைக்கப்பட்டேன் என்று காக்கா சொல்லிச்சு. பார்த்தீங்களா? இதுதான் பக்தி, இதுதான் பக்தி. இப்போ ஒரு செய்தி சொல்லி என் உரையை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். காக்காய்க்கு ஏன் 2 கண்ணும் ஒன்னா தெரியாது? இப்போ மரத்தில் காக்கா இல்லை, நீங்கள் யாரும் மேலே பார்க்காதீங்க, என்ன பாருங்க, எல்லார் பார்வையும் மேலேயே இருக்கு. இப்போ காக்கா மேலே வந்தால் உங்கள் மேலே எச்சம் பட்டுடும். இப்போ காக்கா வரக்கூடாது, நாங்கள் சட்டை அழுக்காயிடும். என்ன மட்டும் பாருங்க, காக்கா வராது. இப்போ காக்கா சொன்ன மாறல் உங்களுக்கு சொல்லிட்டேன், கதை கரு சொல்லிட்டேன். உருவு கண்டு எல்லாமே வேண்டும், யாரையும் எள்ளி நகையாடக்கூடாது, அதுதான் பக்தி. அழகான கிளிக்கு அழகு இல்லாத காக்கா சொல்லி கொடுத்தது. இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, ஏன் காக்காய்க்கு 2 கண்ணு தெரியாது, ஒன்னா பார்க்க தெரியாது. இப்பதான் ஒரு செய்தி, புது செய்தி சொல்ல போறேன் உங்களுக்கு. கம்பன் காவியத்துள் காப்பிய தலைவனாக இருக்கிற ராமன், நாமெல்லாம் வழிபடுகிற ராம பெருமான் போட்டுச்சா? நான் சொன்னேன்ல, நீங்க மேலே பார்க்காதீங்க, பார்த்தா அது போட்டுரும், சென்சிட்டிவ் ஆயிடும். என்னை மட்டும் பாருங்க, என்னை மட்டும் பார்த்தீங்கன்னா உலகநாயகி கதை கேட்குறீங்கன்னு அது அமைதியாக இருக்கும். இப்போ ராமபிரான் உங்களுக்குலாம் தெரியும், ராமர் கடவுள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம சமீபத்தில் பெரிய கோவில், ராமர் கோயில் கூட திறந்தாங்களே இந்தியாவில். பாரத பிரதமர் மோடிஜி ராமர் கோயில் திறந்தார், உங்களுக்குலாம் தெரியும். கம்பராமாயண காப்பியம் என்று ஒரு பெரிய காப்பியம். உங்கள் ஆசிரியர் ரேகா, ஆசிரியர் மணி இவங்கெல்லாம் மேடையில் பிரமாதம் பேசுவாங்க, கம்பராமாயண காவியெல்லாம் பேசுவாங்க, அருமையாக பேசுவாங்க. அந்த கம்பன் காவியத்தினுடைய காப்பிய நாயகன் தான் ராமன். கவனிக்கலாமா? நான் கடைசியாக ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு யார் கரெக்டாக பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல பரிசு தருவேன். கம்பராமாயண காப்பியத்தினுடைய தலைவன் கதாநாயகன் ராமன். இந்த ராமனுக்கு அம்மா கையை என்ன பண்ணாங்க, உங்க அப்பா உனக்கு 2 வரம் கொடுத்தாருப்பா, ஒன்று நீ காடு ஆள வேண்டும், உன் தம்பி பரதன் நாடு ஆள வேண்டும், நீ காட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க அம்மா. இந்த கதையை நின்று கேட்குறாரு ராமபிரான். ராமன் சொல்றார் அம்மா கையை கிட்ட, அம்மா நீ சொன்னாலே நான் காட்டுக்கு போவேன், ஏன் அப்பா சொன்னாருன்னு போக சொல்கிறேன்? பொய்யெல்லாம் சொல்லாதம்மா, அப்பா சொன்னாருன்னு போக சொல்லாத, நீ தானே வரம் கேட்ட, பரதன் நாடாள வேண்டும், ராமன் காடாள வேண்டும், நீ வரம் கேட்டாய், அப்பா தசரதன் கொடுத்தார், அப்பா கொடுத்தாருன்னு சொல்லாத, நீ கேட்டேன்னு சொல்லு, நீ சொன்னாலே நான் போவேன்.
எனக்கு அப்பா மீதும் பக்தி உண்டு, அம்மா மீதும் பக்தி உண்டு. நீங்கள் சொன்னாலே நான் செய்வேன்ம்மா. சரிம்மா நான் காட்டுக்கு போகிறேன் சொல்லிட்டு ராமன் காட்டுக்கு போயிட்டான். ராமன் கானகம் போய் ஒரு அழகான மிக அழகான கங்கை நதி ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த நதிக்கரையின் ஓரமாக ராமன் உட்கார்ந்திருக்கிறான். பக்கத்தில் சீதை உட்கார்ந்திருக்கிறாள். ராமனின் மனைவி சீதை உட்கார்ந்திருக்கிறாள். அப்ப ராமன் மனைவி சீதை உட்கார்ந்திருக்கும் போது இந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன் என்று ஒரு பெரிய தலைவன், அவன் தான் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன், இந்திர மகாராஜா. அந்த இந்திரனுக்கு சயந்தன் ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு எப்போ நல்ல புத்தியே கிடையாது. ஏன்னா அவன் சேஷாத்திரி ஸ்கூல்ல படிக்கல. அங்கே படிச்சிருந்தா அவனுக்கு என்ன புத்தி இருந்திருக்கும்? நல்ல புத்தி இருந்திருக்கும். அவனுக்கு நல்ல புத்தியே கிடையாது. அதெல்லாம் அவன் என்ன பண்ணான், ராமன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்க மனைவி சீதையை போய் எப்படியாவது பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்படுறான். மாற்றான் மனைவியை பார்ப்பது எவ்வளவு பெரிய தவறு. அந்த தவறு அவனுக்கு தெரியல, தவறுன்னு தெரியல அவனுக்கு. அதனால என்ன பண்ணான், என்ன வடிவம் எடுத்து போய் சீதையை போய் பார்க்கலான்னு நினைக்கிறான். நினச்சிட்டு என்ன வடிவம் எடுக்கலான்னு நினைக்கிறான். நினச்சி என்ன பண்ணான், சயந்தன் காக்காவா மாறுறான். காக்கா வடிவம் எடுக்கிறான். வடிவம் எடுத்து காக்காவா மாறி, காக்கா என்ன பண்ணுங்க, கூப்பிட்டு காக்காவை கூப்பிடுங்க, வான்னு கூப்பிடுங்களேன். இப்படி தான் நடக்கும். ஒரு 2 அடி கேப் விட்டு நடக்கும். அங்கே உட்காந்துருக்குன்னா டக்குன்னு பறந்து இங்கே வராது, டக் 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 டக்குன்னு நடக்கும். ஒரு அடிக்கும் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 சென்டிமீட்டர் கேப் இருக்கும். அப்படிதான் காக்கா நடக்கும். கோழி எப்படி நடக்கும்னா எப்படி நடக்கும்? கோழி நடக்கிறதுக்கு 1/2 அடி சென்டிமீட்டர் தான் கேப் இருக்கும். ஆனால் காக்கா நடக்கிறதுக்கு 1 அடி சென்டிமீட்டர் கேப் இருக்கும். அப்போ தான் நடக்கும். காக்கா டக் 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 குதிக்கும். காக்கா குதிக்கும் போது கூடவே இளையராஜா மியூசிக் போட்டால் கரெக்டாக இருக்கும். டக் 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 கரெக்டாக இருக்கும் அது குதிக்கிறதுக்கு. மியூசிக்கோட குதிக்கும் காக்கா. இதனால் காக்கா இளையராஜா மியூசிக் கேட்டு தானே எனக்கு கேட்கக்கூடாது. கரெக்டாக நடக்கும், குதிக்கும். அப்படியே குச்சி வரும். குச்சி வந்து என்ன பண்ணுச்சு, சீதையினுடைய கையை போய் அப்படி குத்துச்சு. பக்கத்தில் யார் உட்கார்ந்துருக்கிறது? ராமன் உட்கார்ந்துருக்கான். சீதையின் கையை அப்படி குத்தின உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இங்கே ஒரு காக்கா வந்ததுன்னு வச்சிங்க, ஹாய் சு அப்படின்னு சொல்லுவோம்ல, சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோம்ல, சு அப்படின்வோம், ஹாய் அப்படின்வோம். அப்போ ஹாய் சு காக்காய் தெரிஞ்ச மொழியா? இல்லை. உன்னுடைய குரல் வித்தியாசமாக வரவும், உன் கை தூக்கப்படும், அது தாக்கப்படும் நினச்சி ஓடுது. அவ்வளோதான். அது எந்த மொழியும் தெரியாது. நாம் ஒரு புது மொழி கற்பித்தோம், ஹாய் சு. நாம் ஒரு புது மொழி கண்டுபிடிச்சோம், ஹாய் சு கண்டுபிடிச்சோம். ரெண்டுமே அதுக்கு தெரியாது. அது எதில் ஓடிச்சு, நம்ம கை வீசணுமே அதை பார்த்து ஓடிச்சு. அவ்வளோதான். அப்புறம் நம்ம ஒரு மொழி தெரிஞ்சிட்டோம். ஹாய்ன்னு சொன்னால் போயிடும், ஷூன்னு சொன்னால் போயிடும். அது இல்லை, அதுக்கு எந்த மொழியும் தெரியாது. நம்ம கை வேகத்தை பார்த்து நாம் தாக்கப்படுவோம் நினச்சி ஓடிச்சு. உடனே ராமன் என்ன பண்ணார், சீதைக்கு கையை வந்து குத்தின உடனே, ஹாய் உனக்கு எவ்வளவு தைரியம், இந்த உலகத்தை காக்கும் கடவுள் திருமால் நான். காக்கா வந்துச்சா? இந்த உலகத்தை காக்கும் கடவுள் திருமால் நான். இந்த உலகத்தை காக்கும் கடவுளாம் திருமாலின் மனைவி லக்குமி ஆகிய என் மனைவி சீதை. அவளை வந்தா நீ கையில குத்துன. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மனைவி சீதையை கையில் நீ தீண்டி இருப்பாய், உன் அறையில் தீண்டி இருப்பாய். கவனிக்கணும். இப்போ கதை முடிய போகுது. நீங்கள் வீட்டில் போய் சொல்லணும்ல உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் என்ன கதைன்னு. நான் கரெக்டாக கதை சொல்கிறேன்னா நீங்கள் வீட்டில் போய் சொல்லணும்ல. அந்த காக்கா வந்து குத்தின உடனே என்ன பண்ணாரு ராமர், அருகில் இருந்த ஒரு புல் 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 தர்மம் புல், எருக்கை புல், புல்லு தெரியும்ல எல்லாருக்கும், அருகம்புல்லு. அந்த புல்லை அப்படி பிச்சு என்ன பண்ணாரு, அந்த காக்கா மேலே போட்டார். அந்த காக்கா மேலே போட்டதும் அதுக்கு ஒரு கண் பார்வையில் ஒளி இழந்தது. என்ன பண்ணுச்சு, ஒரு கண் பார்வை ஒளி இழந்த உடனே, அடடா வந்திருப்பவன் சாதாரண மனுஷன் இல்லை, தெய்வம். அவர் மனைவியே நம்ம சீண்டனமே ஒரு கண்ணை எடுத்துட்டான், ஒரு கண்ணை பறிச்சிட்டான் அப்படின்னு காக்கா நினச்சி திரும்ப தாவி வந்து ராமன் அருகாமையில் உட்கார்ந்து இன்னொரு கண்ணால் பார்த்தது. அதற்கு இன்னொரு கண்ணால் பார்த்தபோது பார்வை தெரிந்தது.
மறுகண்ணால் பார்த்தபோது பார்வை தெரிந்தது, நேராக ராமனை பார்த்தபோது பார்வை தெரியவில்லை. அப்பதான் காக்கா ஒரு முடிவுக்கு வந்தது, மாற்றான் மனைவியை பார்ப்பது மாபெரும் தவறு என்பதை இந்த உலகத்திற்கு சொல்வதற்காகவே இந்திரன் மகன் சயந்தன் காக்கை வடிவில் வந்து கண் பார்வை இழந்தான். அதனால் அவன் கண் இழந்த பொழுது காக்கை வடிவில் வந்ததால் உலகம் முழுவதும் இருக்கிற காக்காய்க்கு என்ன போச்சு? கண் போச்சு. அதனால் இன்று வரை, இன்று சேஷாத்திரி பள்ளி மரத்தில் உட்கார்ந்திருக்க காக்காய்க்கு கூட ஒரு கண் தெரியாது. அது இங்கிருப்பதாலே அதுக்கு 2 கண் தெரியாது. அது இங்கிருப்பதால் அதுக்கு ஒரு கண் தெரியும். அதுக்கு கல்வி கண் தெரியும். கல்வி கண் தெரியும். அதனால் எது பக்தி தெரியுமா குழந்தைகளே? செய்யக்கூடாததை செய்யாமல் இருப்பது பக்தி. செய்யக்கூடாததை இப்ப நான் கேள்வி கேட்க போறேன். கேள்வி கேட்டு யார் கரெக்ட் பதில் சொன்னாங்க 100 ரூபாய் கிஃப்ட். 100 ரூபாய் பரிசு இப்பவே கொடுத்துருவேன். 100 ரூபாய் பரிசு இப்பவே தந்துடுவேன். இன்னும் 1 மினிட் என் பேச்சு முடிவு செய்யும் போது கேள்வி கேட்பேன். செய்யக்கூடாததை செய்யாமல் இருப்பது பக்தி. பேச்சாளர் பேசும்போது கொட்டாவி விடாமல் இருப்பது பக்தி. இங்கதான் 1 2 3 3வது வரிசையில் 3வது நம்பர். உங்க பெயர்? பார்வேந்தன். பார்போல கொட்டாவி விட்டாரிப்பா. பார்வேந்தன். பார்வேந்தே இந்த பார்ப்புகள் பேச்சிதனை. பார்வேந்தன் கொட்டாவி விட்டால் பள்ளியில் வந்து இங்க பாருப்பா தம்பி, காக்கா இல்லை என்ன பாரு. பள்ளியில் வந்து சிறப்பு சொற்பொழிவாளர் உரை தரும்போது கொட்டாவி விடுவது பக்தியால் வந்த குற்றம். அது பக்தி அல்ல. அப்ப எது பக்தி? பேச்சாளர் பேச்சினை கேட்பது பக்தி. பள்ளிக்கு கடமையோடு வருவது பக்தி. ஆசிரியர் கொடுத்த வீட்டு பாடத்தை முறையாக செய்வது பக்தி. எல்லாத்த விட பெரிய பக்தி ஒன்று இருக்கு. நான் இப்ப சொல்ல போறேன். உங்களுக்கு அது பிடிக்காம கூட இருக்கலாம், ஆனா நீங்க செஞ்சுதான் ஆகணும். அதை அதுதான் உண்மை பக்தி. சனிக்கிழமை ஸ்கூல் இருக்கா மேடம்? இருக்குங்களா? அப்ப ஞாயிற்றுக்கிழமை லீவு இல்லையா? உங்களுக்கு எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே? ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஞாயிற்றுக்கிழமை நீங்க வீட்டில் இருக்கும்போது உங்க அம்மாவுக்கு நீங்க 1 மணி நேரம் அவங்க பண்ற வேலைகளில் நீங்க உதவிக்கரமாக இருக்கணும். அதுதான் தாய் மீது கொண்ட பக்தி. அம்மாவுக்கு வேலை செய்யணும். ஆர் யூ ரெடி? ஆமா, ஏதாவது ஒரு வேலை செய்யணும். அம்மாவுக்கு எதனா ஹெல்ப் பண்ணணும். அம்மா நீங்க சமைக்கிறீங்களா? நான் உங்களுக்கு ஒரு வெங்காயம் உரிச்சு தரேன், ஒரு பூண்டு உரிச்சு தரேன், ஒரு காய் கட் பண்ணி தரேன். நீங்க சாமான் துலக்கி வைக்கிறீங்களா? நான் எல்லாம் கொண்டு போய் உள்ள எடுத்து வைக்கிறேன். அப்பா பேப்பர் படிச்சுட்டு அங்கேயே போட்டுறாரா? அங்கேயே போடுறவர் தான் அப்பா. படிச்சுட்டு அங்கேயே போட்டுருவார். ஆக நாம தான் போய் எடுத்து வைக்கணும். நம்ம போய் எடுத்து வைக்கணும். இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் வீட்டில் இருந்து பார்க்கணும். நீங்க படுத்துக்கிற படுக்கை அறை, அவரை கூப்பிடுங்க. நீங்க படுத்துக்கிற படுக்கை அறை தூய்மையா இருக்கா? உங்க பெட்ஷீட்லாம் தூய்மையா இருக்கா? உங்க தலைக்காணிலாம் தூய்மையா இருக்கா? நீங்க குளிச்சுட்டு வர டவல்லாம் தூய்மையா இருக்கா? நீங்க குளிக்கிற பாத்ரூம்லாம் தூய்மையா இருக்கா? இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். ஹலோ, இங்க எல்லாம் நீங்க கவனிக்கணும். வீட்டில் எல்லாம் உங்க அம்மாவே செய்யணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? நமக்கு தூக்கம் வரும்போது நாமளே தூங்கிடுறோம். அம்மா பர்மிஷன் கேட்டா தூங்குறோம். ஆஹா, எப்படி தூங்குறோம் இல்லையா? நாமே குளிக்கிறோம், நாமே தூங்குறோம், நாமே சாப்பிடுறோம்ல. அம்மா செஞ்சு கொடுத்து நம்ம சாப்பிடுறோம். நீங்க ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கும்போது அம்மாவுக்கு உதவியா இருக்கணும். அதுதான் உண்மையான பக்தி, தாய்மை பக்தி. புரியுதா? அப்பா என்னென்னவோ பணி செஞ்சு என்னென்னவோ லேபராலாம் இருந்து பணம் கொண்டு வந்து படிக்க வைக்கிறார். நாம கிளாஸ்ல முதலணி மாணவராக இருக்கணும். எல்லாத்தையும் நாம தான் ஃபர்ஸ்டா இருக்கணும். புரியுதா? விளங்குதா? அதுதான் கல்வி மீது நீங்கள் வைக்கிற பக்தி, தாய் தந்தையர் மீது நீங்கள் வைக்கிற பக்தி. இன்னைக்கு எல்லார் வீட்லயும் அப்பா அம்மா தனியா இருக்காங்க. பையன் எங்க இருக்கான்? அமெரிக்காவில் இருக்கான். பொண்ணு எங்க இருக்கா? ஆஸ்திரேலியாவில் இருக்கா. இப்படி சொல்றாங்களே தவிர
தமிழ்நாட்டில் யார் இருக்குதுன்னா அப்பா அம்மா மட்டுமே இருக்காங்க. ஆக எல்லாம் படித்து முடிச்சுட்டு இந்திய தாய் திருநாட்டின் கல்வியை பெற்றுட்டு இந்திய தாய் திருநாட்டின் சுதந்திரத்தை அனுபவிச்சுட்டு இந்திய தாய் திருநாட்டின் உணவை உண்டுவிட்டு சேஷாத்திரி பள்ளியில் எல்லா கல்வியும் பெற்றுவிட்டு எதிர்காலத்தில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு நினைக்காம எல்லாரும் வெளிநாடு போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறத முதல்ல குறைங்க. நான் 78 நாடுகள் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன். 78 கண்ட்ரிஸ் போயிருக்கேன். ஆனால் எந்த நாட்டுக்கு போனாலும் என்னால் 5 நாளைக்கு மேலே இருக்க முடியாது. 5வது நாள் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துடும். என்ன தெரியுமா? நம்ம வீட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், சாம்பார் ஞாபகம் வந்துடும். நம்ம வீட்டு ரசம் சாதம் ஞாபகம் வந்துடும். நம்மளுடைய எளிமையான டீ கடை ஞாபகம் வந்துடும். நம்ம எளிமையான ஹோட்டல் ஞாபகம் வந்துடும். எளிமையான காய்கறி கடை ஞாபகம் வந்துடும். ஆக நாமெல்லாம் எளிமையில் வலிமையை காண்கிறவர்கள். வலிமையான அமெரிக்கா கூட இன்னும் வலிமைக்குள் வலிமையை தேடுகிறதே தவிர வலிமைக்குள் எளிமையை காண முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாமெல்லாம் எளிமை வலிமை இரண்டையும் பெற்று வலிமை உள்ள இந்திய குடிமக்களாக வாழ வேண்டும். அதுதான் உண்மை பக்தி. உண்மை பக்தி எங்கே என்று கேட்டால் நம் வீட்டில்தான். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்று ஒரு பழமொழி உண்டு. தர்மம் எங்கே தொடங்குகிறது தெரியுமா? நம் இல்லத்தில் தொடங்குகிறது. இந்த தர்மம் 4 பேரை கூப்பிட்டு சோறு போடுவதில்லை. அப்பாவை பார்த்து அப்பா நீ சாப்பிட்டியா, அம்மாவை பார்த்து அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா, அம்மா நீங்கள் நிறைய வேலை பண்ணுறீங்களா, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பள்ளி லீவு, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமாம்மா அப்படிலாம் கேட்கணும். கேட்டு பணி செய்யணும். கேட்டு நீங்கள் உதவி பண்ணணும். வீட்டுக்குள்ளே இருக்க திங்ஸ் எல்லாம் அது அந்தந்த இடத்துல இருக்கான்னு பார்த்து எடுத்து வைக்கணும். நீங்கள் பாட்டுக்கு ஸ்கூல் யூனிஃபார்மை கழட்டி போட்டு ஷூவை கழட்டி போட்டு எல்லாத்தையும் கழட்டி போட்டு போகக்கூடாது. நீங்கள் செருப்பு இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். படிப்பு பெற வேண்டிய இடத்துல பெறணும். இதுதான் பக்தி. ஆக உங்கள் வீட்டை நீங்கள் பார்க்கணும். இன்று மாலை வீட்டுக்கு போனது உங்கள் வீட்டை பார்ப்பீங்களா? நான் ஒரு நாள் திடீர்னு வருவேன் உங்கள் வீட்டுக்கு. பார்வேந்தன் வீட்டுக்கு வருவேன். பார்வேந்தன் இருக்கிறாரா கொட்டாவி விட்டாரான்னு பார்ப்பேன் வந்து. புரியுதா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் படித்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சேஷாத்ரி மெட்ரிகுலேஷன் பள்ளி, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லி இன் இங்கிலீஷ். இந்த ஏரியாவில் முதலே 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட பள்ளி நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஒரு மாண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாதிரி இருக்கணும், ஒரு ஊட்டி கான்வென்ட்டில் படிக்கிற மாதிரி இருக்கணும், ஒரு ரோஸ்ரின் மெட்ரிக்கில் படிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றணும். புரியுதா? மாற்றுவீங்களா? மாற்றுவீங்களா? எல்லாரும் உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றணும். ஆக பக்தி என்பது எது செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டுவது பக்தி. எதை செய்யக்கூடாததோ அதை செய்யக்கூடாதது பக்தி. விளங்குதா? பக்தினா ஆஞ்சநேயர் கோயில் போகிறது, விநாயகர் கோயில் போகிறது, கும்பிடு போடுறது, சாமியை பார்த்து கும்பிடுறது. கணபதி எனக்கு கணக்கில் 100 மார்க் கொடுப்பா, அது வராதுன்னு கணபதி தெரியுமே. அப்புறம் 100 மார்க் கேட்டால் அவரை தடுமாறம் செய்யக்கூடாது இல்லையா? நான் எங்கள் கணபதியை பார்த்து கணக்கில் 100 மார்க் கொடுப்பான்னு கேட்கவே இல்லை. ஏன்னா கணபதிக்கு நல்லா தெரியும் உலக நாய்க்கு வராது. அப்போ கணபதிகிட்ட கேட்டேன், எனக்கு எது வருதோ அதை கொடுப்பான்னு. கணபதி என்ன பண்ணார்? என்னை தமிழ் புலவியாக மாற்றினார். எனக்கு எது வந்தது? தமிழ் வந்தது. அவ்வளோதான். ஆக நான் வந்ததை கையில் பிடித்தேன். அதனால் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று உலகத்தை சுற்றி பார்க்க புறப்பட்டேன். இரவாத புகழுடைய தமிழ் நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் என்றான் பாரதி. அழியாத புகழுடைய தமிழ் நூல்களை தமிழ் மொழியில் 35 நூல்களை இயற்றி இருக்கிறேன். அழியாத புகழுடைய தமிழ் நூல்கள் இயற்றல் வேண்டும் என்றான் பாரதி. தமிழ் எழுத்தாளராக மாறினேன். காரணம், எனக்கு தமிழ் வந்தது என்பதால் வந்ததை பிடித்து கொண்டேன். அதனால் எழுத்தாளராக மாறினேன். பேச்சை கற்றுக்கொண்டேன். அதனால் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று செய்தேன். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்றான் பாரதி. எனக்கு தமிழ் மொழியை தவிர பிற மொழி தெரியாது. அதனால் ரஷ்யா சென்றபோது ரஷ்யன் லாங்குவேஜ் எழுத படிக்க தெரியாவிட்டால் ரஷ்ய நாட்டுக்குள் கால் பதிக்க முடியாது. பாஸ்போர்ட் வேல்யூபிள் கிடையாது. விசா தரமாட்டான். ரஷ்யா மட்டும் விசா தரமாட்டான். போய் இறங்கினா என்ன தெரியணும்? ரஷ்யன் லாங்குவேஜ் தெரியணும். இல்லைனா உள்ளே நுழைய முடியாது. அதுக்காக ரஷ்யன் கல்ச்சுரல் இன்ஸ்டிடியூட்டில் 9 மாத காலம் ரஷ்யன் லாங்குவேஜ் படித்தேன். 9 மாதம் படித்தேன். 9 மாதம் படித்த சர்டிஃபிகேட்
ரஷ்யன் கல்ச்சுரல் இன்ஸ்டிடியூட் கொடுத்த சர்டிஃபிகேட் அனுப்பி தான் எனக்கு ரஷ்யாவிலேருந்து விசா கிடச்சிது. வாங்க எங்கள் நாட்டுக்கு வாங்கன்னு என்னை அழைச்சாங்க. அந்த நாடு தாய்மொழி வழி கல்வியில் எவ்வளவு கட்டுப்பாடாக இருக்குது பாருங்க. என் நாட்டுக்கு யார் வந்தாலும் என் நாட்டு மொழியை பேசலைன்னா நீ வர முடியாதுடா என் நாட்டுக்கு என்ன பாருங்க. அதுதான் தாய்மொழி வழி கல்வி பக்தி. ஆக பாரதி 3 சொன்னான். ஏ சமூகமே, இரவாத புகழைய தமிழ் நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றான். அந்த 3 கொள்கையும் கையிலே வைத்து நான் ரஷ்யா போன போது அங்கிருந்த மிகப்பெரிய தமிழறிஞரை கண்டுபிடித்து அவரிடத்தில் திருக்குறளை கொடுத்தேன். அவர் திருக்குறளை ரஷ்யன் மொழியிலே மொழிபெயர்த்தார். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்று சொன்னான் பாரதி. ரஷ்ய நாட்டின் தேசிய கீதத்தை நாங்கள் சென்னையிலே தமிழில் மொழிபெயர்த்தோம். எங்கள் நாட்டு திருக்குறளை அவன் ரஷ்யாவில் மொழிபெயர்த்தான். பாரதி சொன்னதை நாங்கள் நிறைவாக செய்தோம். இப்படி நிறைவாக செய்ததால் 74 ஆண்டு காலம் கண்ட பாரதியார் சங்கம் பேராசிரியர் உலகநாயகி பழனியை பாரதியார் சங்கத்தின் முதல் பெண் தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். பாரதி சொன்ன மூன்றையும் செய்ததால் எனக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. பாரதி 3 ஹோம்ஒர்க் கொடுத்தான். எல்லாரும் ஹோம்ஒர்க் ஒழுங்கா செய்றீங்களா? வீட்டுக்கு போனவனே செஞ்சிருவீங்களா? நல்ல குழந்தைங்க. பாரதியார் சொன்ன ஹோம்ஒர்க் நான் செய்ய 18 வருஷம் ஆச்சு. நீங்களாம் அன்றன்றாட ஹோம்ஒர்க்கே அன்றன்றாட செய்கிறீங்க. நான் செய்ய 18 வருஷம் ஆச்சு. 18 வருஷம் கழிச்சு தான் திருக்குறளை ரஷ்யாவில் மொழிபெயர்த்தோம். ரஷ்ய நாட்டு தேசிய கீதங்களை தமிழில் மொழிபெயர்த்தோம். இதை செய்வதற்கு 18 ஆண்டுகள் ஆட்சி. குழந்தைகளே, இவ்வளவு பெரும்பணியை செய்த பிறகுதான் இறைவன் பாரதியார் சங்கத்தின் முதல் பெண் தலைவராக நியமித்தான். ஆக பக்தி என்பது எது என்று கேட்டால் மாபெரும் சிந்தனைக்குரியது. நீங்கள் பக்தி பெற வேண்டும் என்று சொன்னால் வெளியெங்கி போக வேண்டாம், கோயிலுக்கு எங்கி போக வேண்டாம், எந்த இடத்துக்கு போக வேண்டாம். வீட்டில் உங்களை கவனிக்கிற அம்மாவை பார்த்து, அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா, மதியம் சாப்பிட்டீங்களா, காலையில் சாப்பிட்டீங்களா, இரவு சாப்பிட்டீங்களா, நாளைக்கு என்ன டிஃபன் பண்ண போகிறீங்க, என்ன லஞ்ச் பண்ண போகிறீங்க, நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணட்டும், உங்களுக்கு கிச்சனில் நான் உதவி பண்ணட்டுமா, நான் ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போனேன் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் நானே கழுவி தொலைக்கி வைக்கட்டுமா, நான் உங்களுக்கு வேலை செய்யட்டுமா, என்ன உதவி செய்யட்டும் அம்மான்னு அம்மா கிட்ட இன்று மாலை போய் நீங்கள் கேட்கலன்னா நான் உங்கள் கனவுல நைட் 12 மணி வருவேன், வந்து கேட்பேன், நீ டிஃபன் பாக்ஸை கழுவுனியா அப்படின்னு கேட்பேன். சரிதானா? பக்தினா ஆஞ்சநேயர் கோயில் 108 சுத்துறது இல்லை பக்தி இல்லையா? பிள்ளையாருக்கு 108 தேங்காய் உடைக்கிறது இல்லை பக்தி. ஒரு இந்தியன் பேங்கை கொள்ளடிக்க வந்து ஒரு கொள்ளைக்காரன் என்ன பண்ணான், பிள்ளையார் கோயில் போய், பிள்ளையாரே நான் நீ நைட்டு 12 மணிக்கு இந்த பேங்கை உடைக்க போகிறேன், நீ பக்க பலமாக இருந்தீங்கன்னா உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன்னா. சரி சரின்னார் விநாயகர். ஏன்னா அவருக்கு 108 தேங்காய் வேணும். அடுத்த நாள் சாயந்தரம் ஒரு சேட்டு கடைக்காரர் வந்தார். இன்னைக்கு வட்டிக்கு காசு ஒரு 1000 ரூபாய் வந்துடுச்சுன்னா உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன்னார். உன்னை சரி சரின்னார் விநாயகர். பின்னாடியே கோயில் ஐயர் வந்தார். ஏ கணபதி, உனக்கு இது வேண்டாத வேலை தானே, திருடனுக்கும் ஆமான்ற, வட்டி விடுறவனுக்கும் ஆமான்ற, நீ யாருக்கு உதவி செய்ய போற அப்படின்னு கேட்டார் ஐயர். ஏன்னா ஐயருக்கு தான் கணபதியோட பேச தெரியும். கேட்டார். உடனே கணபதி ஐயர்கிட்ட சொல்லிச்சு, ஐயர்ப்பா நீ கோச்சிக்காத, திருடுறவனுக்கும் ஒரு அறிவு இருக்கு, வட்டி வாங்குறவனுக்கும் ஒரு அறிவு இருக்கு. ஆனால் 2 அறிவும் நல்லதுக்கு பயன்படுதா? இல்லை. நல்லதுக்கு பயன்படுறவன் மட்டுமே விநாயகர். இவங்க 2 பேரும் நல்லது செய்ய போகிறதில்ல. அதுக்குரிய பாடம் அவங்களுக்கு கற்பிப்பேன். ஒரு நாள் நீ அமைதியாரு, நீ உன் வேலையை பாருன்னார். என்ன வேலை? கணபதிக்கு அபிஷேகம் பண்ணுறது, புத்தாடை அணிவிக்கிறது, அருகம்புல் வைக்கிறது, மாலை அணிவிக்கிறதுலாம் தானே வேலை. வேறு வேலையே கிடையாது. கடவுள் எல்லாருக்கும் சக்தி பலம் கொடுக்குறார். பலம் இல்லாத சக்தி இல்லாத ஆளே கிடையாது. நம்ம 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் நம்ம நவநீதிக்கு இருக்கார். எல்லாருக்கும் தெரியும் நவநீதை இல்லையா? எங்கள் அருமை மகள், செல்லாமேரிஸ் கல்லூரியில் படித்த அன்பு மகள், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தாங்க எங்கள் காலேஜில், டீச்சர் காயத்ரி. அவங்களுடைய அன்பு மகன் இங்கே இருக்கார். அவர் சர்க்கரை நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கல.
இந்த உலகத்தை காக்க வந்த கடவுள் திருமால் கையில் சக்கரம் இருக்கு. அவர் தான் உலகத்தை வளமுறார், கையில் சக்கரம் வச்சிருக்கார். அந்த திருமாலின் அருளை முழுமையாக பெற்ற நவநீத் அவரோ கையில் தான் சக்கரத்தை வச்சிருக்காரு, இவர் காலிலே சக்கரத்தை வச்சிருக்கார். ஆக உலகத்தை காக்கும் கடவுள் திருமாலுக்கே சவாலா இருக்காரு நம்ம நவநீத், இல்லைங்களா? கடவுளை திருமால் வந்து கேட்டார் நவநீத் கிட்ட, உனக்கு என்ன பலம் தரட்டோன்னு. நவநீத் சொன்னார், எங்கள் அம்மா பணி செய்கிற பள்ளியிலே படிக்கிறேன்ப்பா, அதனால் நான் முதன்மை மாணவனாக இருக்கணும் அப்படின்னா வரம் கேட்டார். எவ்வளோ நல்ல குழந்தை நவநீத். நான் எங்கள் அம்மா எச்சமாக இருந்த ஸ்கூல்லேயே படித்தேன், எங்கள் அம்மா எச்சமாக இருந்த ஸ்கூல்லேயே படித்தேன். நான் ஒருவேளை சேஷாத்திரி ஸ்கூலில் படிச்சிருந்தேன்னா உங்களை மாதிரி அமைதியாக குவைட்டாக நல்ல குழந்தையாக இருந்திருப்பேன். நான் சின்ன வயசுல ரொம்ப வால், பார்த்தா தெரியுதுன்றான் பன்னீர்செல்வம், ரொம்ப வால். நான் என்ன கணக்கு வராதுன்னு சொல்லிட்டேனே. கணக்கில் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு கணக்கு டீச்சர் ஞானாம்பிகை என் கணக்கு டீச்சர், அவங்ககிட்ட அம்மா எனக்கு டியூஷன்லாம் வச்சாங்க. அப்போ கூட நான் படிக்கவே இல்லை. நான் படிக்கிற மாதிரி இருப்பேன், நான் படிக்கல. என்னை நானே ஏமாத்திக்கிட்டேன். அன்னைக்கு நான் படிக்காததுனால் பிற்காலத்தில் நான் கணக்கு படிக்க வேண்டியதாச்சு. ஆனால் என் கல்யாணம் பண்ணும்போது எங்கள் அம்மா கேட்டாங்க, உனக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளை பார்க்கணும்னாங்க. கணக்கு நல்லா தெரிஞ்சவனா பாருன்னு. ஏன்னா எனக்கு கணக்கு தெரியாது, என்னுடைய இன்கம் டேக்ஸ் கணக்கெல்லாம் போடணும், எனக்கு வருமானத்தை பணம் தெரியும், வருமான வரி கணக்கு போட தெரியாது. நான் வருமானம் பண்ணுவேன். எங்கள் கணவர் வருமான வரி ஆடிட்டர். எங்கள் அம்மாட்ட சொன்ன, அம்மா அவர் ஏழையாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அவர் கணக்கு நாலேஜ் இருக்கணும், அப்போ தான் அவர் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன். அதே மாதிரி என் கணவர் எம்காம் MBA ICWA படித்தவர், அண்ணா யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட். அவர் கல்யாணம் ஆனது என்ன கேட்டார், கல்யாணம் ஆனது கேட்டார், என் மூலமா உனக்கு நான் ஏதாவது உதவி செய்யணுமான்னு கேட்டார். உங்ககிட்ட இருக்க கணக்கு அறிவு 10% கொடுப்பா, அது போதும்னு. அப்போ கூட கணக்கு வரல. அந்த குழந்தை நவநீத் அம்மா படிக்கிற பள்ளியிலேயே படிக்கிறான், எங்கள் அம்மா பணி செய்த பள்ளியிலேயே படித்தேன். கணக்கில் எனக்கு நான் சென்டம் வாங்கினா அம்மா எனக்கு கணக்கு டீச்சரே டியூஷன் வச்சாங்க. அப்போ கூட நான் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதிட்டேன், 1 மணி நேரத்தில் ஓடி வந்துட்டேன். 3 மணி நேரம் எக்ஸாம், நான் 1 ஹவரில் வந்துட்டேன். எங்கள் அம்மா போலீஸ்லாம் வச்சுருந்தாங்க, நான் எழுந்து வெளியே ஓடி வரக்கூடாதுன்னு. நான் போலீஸ்லாம் ஏமாற்றி ஓடி வந்துட்டேன். நிஜமாக போலீஸ் வச்சுருந்தாங்க, போலீஸ்காரனை பார்த்தா பயப்படுவான்னு போலீஸ் வச்சுருந்தாங்க. நான் போலீஸ் நிற்காத கேட் வழியாக வந்துட்டேன். வந்து எச்எம் ரூம் கொண்டேன். அம்மா எச்எம், என்னம்மா 3 மணி நேரம் எக்ஸாம் ஆச்சே, 1 மணி நேரத்தில் வந்துட்டியே, பாஸ் ஆவியாம்மா, நல்லா பண்ணி. அம்மா அழுதாங்க. எச்எம் அழ வச்சேன், எச்எம் அழுதாங்க. அம்மா நீங்கள் பள்ளிக்கு எச்சம், அழாதீங்க, யாராவது பார்த்தா அவமானமாயிடும், அழாதீங்க. நீங்கள் வெளியே எச்சம், நீங்கள் வெளியே புலி, வீட்டில் எலி. நீங்கள் வெளியே புலி, நீங்கள் அழாதீங்க, கண்ணெல்லாம் தொடச்சிங்க, யாரும் வரப்போகிறாங்க. நான் தான் ஏதோ ஸ்டூடெண்ட் ஏதோ தாக்குதல் செஞ்சு எச்சம் அழறாங்கன்னு நினைக்க போகிறாங்க, அழாதீங்கம்மான்னு. அம்மா பாஸ் ஆவியான்னு கேட்டாங்க. பாஸ் ஆகிடுவேண்ணே. எவ்வளோ மார்க்கு? 41. அப்போல்லாம் நாங்கள் 40 வாங்கினா தான் பாஸ் சார். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்து வச்சவங்க 35 வாங்கினாலே பாஸ் சார். ஓ, இங்கே 50 வாங்கினா தான் பாஸா? நல்ல காலம் நான் அந்த ஸ்கூலில் படிக்கல சார். 41 40 வாங்கினா தான் பாஸு. எனக்கு எல்லா கணக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நான் கணக்கு பண்ணிட்டேன், 40 மார்க் வருங்களே, 40 மார்க் வருங்களே, 40 பாஸ் தானே, எதுக்கு அனாவசியமாக உழைக்கணும்? ஏன் இன்னும் 2 மணி நேரம் உள்ளே இருக்கணும்? வெளியே ஓடி போய் ஜாலியாக ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடலாம் ஓட்டேன். அப்போ எனக்கு என்ன வயசு தெரியுங்களா? 15 வயசு. 15 வயசு நான் வெளியே அடிச்சு ஓடிட்டேன். எங்கள் அம்மா அழுதாங்க பாருங்களேன். அன்னைக்கு தான் நான் எது பக்தின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அம்மா அழுத அன்னைக்கு தான். தாய்க்கு எது பக்தி தெரியுமா? தன் பிள்ளை பள்ளி வளாகத்தில் முதன்மை மாணவனாக இருக்க வேண்டும் என்று தாய் நினைப்பது தாயின் பக்தி. அம்மாவின் கண்ணில் கண்ணீர் வரக்கூடாது என்று நினைப்பது யாருடைய பக்தி தெரியுமா? இந்த மாணவனாகிய நம்முடைய பக்தி. ஆக எது பக்தி தெரியுமா? அம்மா கண்ணில் கண்ணீர் வரக்கூடாது. அதே மாதிரி என் மார்க் ஷீட் வந்தது. நான் கணக்கில் எவ்வளோ மார்க் தெரியுமா? 41. எங்கள் அம்மா சொன்னாங்க, உன் பேப்பரை நீயே திருத்திட்டியான்னு கேட்டாங்க. எனக்கு தெரியும் எவ்வளோ மார்க் வரும், எனக்கு கணக்கில் தெரியும் இல்லையா மார்க் எவ்வளோ வரும்னு, எனக்கு கரெக்டாக தெரியும். அப்போ மீதியெல்லாம் தெரிஞ்சு ஏன் போடலை? அனாவசியமாலாம் வேலை செய்ய வேண்டாமா? நான் கணக்கு டீச்சர் ஆக போகிறது இல்லை, நான் தமிழ் டீச்சர் ஆக போகிறேன், எதுக்கு இன்னும் 60 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கணும், போதுன்ட்டேன். இப்படி சொன்னேன் குழந்தைகளே. ஆனால்
நான் கல்லூரி பேராசிரியராக வரும்போது நான் கணக்கு படித்திருந்தால் ஆசிரியர் திருமதி ரேகா மணி அவர்கள் போல் நான் கணக்கு பாடம் படித்திருந்தால் கணித மேதை ராமானுஜத்துக்கே தங்கச்சியா இருந்திருப்பேன். ஆனால் நான் தமிழ் படித்ததால் மட்டுமே 72 நாடுகள் சுற்றுப்பயணம் செய்து வந்தேன். அதெல்லாம் நான் பெரியதாக கருதவில்லை. ஆங்கிலமும் கணிதமும் வரலாறு ஹிஸ்டரி, ஜியாகிரபி பூகோளம், சோஷியல் சயின்ஸ், சோஷியல் ஸ்டடீஸ், கணிதம், மேத்தமேட்டிக்ஸ், இங்கிலீஷ், இதெல்லாம் யாரு சென்டம் வாங்கி நம்பர் 1 நிற்கிறாங்களோ அவங்க தான் ஐஏஎஸ் அதிகாரியாக முடியும், ஐஎஃப்எஸ் அதிகாரியாக முடியும், ஐஆர்எஸ் அதிகாரியாக முடியும். இந்த 4 பாடத்தில் நீங்கள் முதன்மை உடையவராக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் எதிர்காலத்தில் தமிழக அரசு தலைமைச் செயலகத்தில் சேஷாத்ரி பள்ளி மாணவனோ மாணவியோ ஐஏஎஸ் அதிகாரியாக வந்து அமர்வான் என்று கருதுகிற இந்த உரைதான் உங்கள் மீது நான் வைத்த பக்தி என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்வதற்கு முன் வணக்கத்திற்குரிய தாளாளர், தலைவர், செயலாளர், பள்ளியின் மாண்பமை தலைமை ஆசிரியர், பள்ளியின் மாண்புமிகு துணை முதல்வர், பள்ளியின் பிறதுரை பேராசிரியர் பெருமக்கள், தமிழ்கூடல் என்கிற இந்த அழகிய அமைப்பினுடைய நெஞ்சார்ந்த தலைவர் ஆசிரியர் ரேகாமணி, இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து கொடுத்த வணக்கத்திற்குரிய கலைமாமணி முரளியையா அவர்கள், இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய புகைப்பட கலைஞர், அன்பு நண்பர், புகைப்படத்தை தன்னுடைய செய்யும் தொழிலாக செய்யக்கூடிய தொழில் வித்தகர் திரு தினேஷ், இந்த நிகழ்ச்சி அருமையாக பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர் எங்கள் அன்புக்குரிய கேமராமேன் ஸ்ரீராம், எங்கள் நிகழ்ச்சியை அழகாக வடிவமைத்து பள்ளிதோறும் நல்லதை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு மகன் திரு ஸ்ரீதர், பள்ளியினுடைய பிறதுரை பேராசிரியர் பெருமக்கள், நிர்வாகத்தை சார்ந்த ஆசிரியர் பெருமக்கள், 1 மணி நேரமாக வெயிலிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கொஞ்சி தமிழில் கூறி விடைபெறுவதற்கு முன் உங்கள் பாதங்களை குனிந்து பாருங்கள். பேராசிரியர் உலகநாயகி பழனி நன்றி மலர்கள் வந்திருக்கும். வந்துவிட்டதா? என்னுடைய நன்றி மலர்கள் வந்திருக்கும். இந்த இனிமையான மேடை என் உள்ளத்தை இன்றைக்கு கவர்ந்த மேடை. காலையில் நான் 7 மணிக்கு நுங்கம்பாக்கத்திலிருந்து கிளம்பினேன். 7 மணிக்கு கிளம்பி 8 மணிக்கெல்லாம் திருநீர்மலை வீதிக்கு வந்து விட்டேன். உங்களுக்கு பள்ளி 9 மணி தான், விழா 9 மணி தான். நான் 8 மணிக்கே வந்துட்டேன். 8 மணிக்கு வந்து நானும் என்னுடைய ஓட்டுநரும் இங்கே பாண்டிச்சேரி ரெஸ்டாரண்ட், அதில் தான் நாங்கள் காலை சிற்றுண்டி எடுத்துக்கொண்டோம். 9 மணி விழாவுக்கு நான் ஏன் 8 மணிக்கு திருநீர்மலை வீதிக்கு வந்தேன் என்றால், அதுதான் மேடை பேச்சு கலையின் மீது நான் வைத்த பக்தி. ஆக ஏது பக்தி என்று கேட்டால், செய்ய வேண்டியதை செய்வது பக்தி, செய்யக்கூடாததை செய்யாமல் இருப்பது பக்தி என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்தி, எதிர்காலத்தில் சேஷாத்ரி பள்ளி மாணவ மாணவிகள் மிகச்சிறந்த வல்லமை மிகுந்த இந்திய இளைஞனாக, இந்திய குடிமகனாக வலம் வர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி, வணக்கத்துக்குரிய பாபுராஜ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்து, பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் 30 ஆண்டுகள் அல்ல, இன்னும் 50 ஆண்டுகள் இந்த பள்ளியை அவர்கள் வழிநடத்த வேண்டும். அவங்க அம்மா 95 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. மாமியார் 95 வயது வரை அவங்க மாமியார் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. அதுபோல நம்முடைய பானு அவர்களும் இந்த பள்ளியில் 95 வயது ஆனாலும் கல்வியாளராக இருந்து இந்த பள்ளியை நன்றாக வழிநடத்த வேண்டும். எங்களுடைய அன்பு மகள் இலக்கியக்கூடல் ரேகா மணி அவர்கள் திருவண்ணாமலை தீபத்தின் போது தொலைக்காட்சியில், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் திருவண்ணாமலை தீபத்தை குறித்த வர்ணனை கொடுத்தார்கள். நம்முடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலும் நம்முடைய சன் நியூஸ் தொலைக்காட்சியிலும் அவருடைய தொடர் நிகழ்ச்சிகளாக நான் பார்க்கிறேன். நம்முடைய சபரிமலை ஐயப்பனுடைய மண்டல பெருவிழா, அந்த பெருவிழாவிலே மகரஜோதி பெருவிழாவிலே அவர்கள் வர்ணனை கொடுத்தார்கள். நான் சபரிமலைக்கு போகாமலேயே
நான் ஒரு பெரிய ஐயப்பன் ஆலயத்து அருகில் தான் என்னுடைய வீடு. அந்த ஐயப்பன் ஆலயத்துக்கும் போகாமலேயே என் வீட்டில் இருந்து கொண்டே நான் ரேகாமணி அவர்கள் வர்ணனை மூலமாக சபரிமலைக்கே சென்று விட்டு வந்தேன். அப்படிப்பட்ட ஒரு அரிய சொற்பொழிவாளர், பேச்சாளர், இலக்கிய கூடலின் தலைவர் உங்களையெல்லாம் வழிநடத்த இந்த பள்ளியில் இருக்கிறார்கள். அவர்கள் கணவன் மனைவியாக இருந்து இந்த பள்ளியை நல்ல முறையில் வழிநடத்த வேண்டும். எஞ்ஞான்றும் அவர்கள் இந்த பள்ளியை தங்களுடைய முதுகெலும்பாக கருதுகிற இந்த பள்ளியை, அவர் தன்னுடைய உயிர் மூச்சாக கருதுகிற இந்த பள்ளியில் அவருடைய பணி மேன்மேலும் வளர வேண்டும், தொடர வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி வழிபட்டு உங்கள் அனைவர் உள்ளத்திலிருந்தும் தற்காலிகமாக விடைபெறுகிறேன் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம், வாழிய நலம். அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அம்மா அவர்கள், நீங்கள் இப்போ 4ஆம் வகுப்பு படிக்கிறீங்க இல்லையா? நான் அறிஞர் அண்ணா நடுநிலைப் பள்ளின்னு தண்டையார்பட்டியில் இருக்குது. அந்த பள்ளியில் நான் 4ஆம் வகுப்பு படிக்கிற போது அவர்களை பார்த்துருக்குறேன். எங்கள் பள்ளிக்கு இதே மாதிரி சிறப்பு விருந்தினராக அவங்க பேசுகிறத பார்த்துருக்குறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் 4ஆம் வகுப்பு மாணவனாக அவர்களிடம் அறிமுகமாகி இன்றைக்கு நான் ஒரு பள்ளியினுடைய ஒரு ஆசிரியராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு இலக்கிய கூடல் இலக்கிய அமைப்பு மூலமாக அவங்களுக்கு ஒரு விருது தரப்போகிறோம். இப்போ அந்த விருதுக்கு தமிழ் பேரொளி அப்படின்னு ஒரு நல்ல பெயரை தேர்வு செஞ்சு கொடுத்தது பேராசிரியர் உலகநாயகி அம்மா அவர்களும் கலைமாமணி முரளி ஐயா அவர்களும். அந்த தமிழ் பேரொளினா தமிழ் சார்ந்த பணிகளில் இப்போ ஒரு இருட்டான ஒரு அறையில் ஒரு சின்ன வெளிச்சத்தை கொண்டு வந்தோடனே அந்த அறை முழுக்க வெளிச்சமாகுது இல்லையா? அது மாதிரி தமிழ் பேசுகிறவர்களால் பல்வேறு பட்ட மனிதருடைய வாழ்க்கை வெளிச்சமாகிறது. அப்படி பல்வேறு இளைஞர்களை, கலைஞர்களை ஊக்குவித்து அவர்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் பாய்ச்சி வருகிற பேராசிரியர் உலகநாயகி அம்மா அவர்களுக்கு இந்த தமிழ் பேரொளி விருதினை வழங்கி சிறப்பு செய்கிறோம். இந்த விருதினை எங்கள் பள்ளியின் முதல்வர் அவர்களும் நம்முடைய கணித ஆசிரியர் திரும்ப ரேகாமணி அவர்களும் இணைந்து வழங்க இருக்கிறார்கள். இதில் அவர்களுடைய மாணவியாக விளங்கக்கூடிய காயத்ரி அவர்கள் இந்த புகைப்படத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அம்மா அவர்கள் விருப்பப்படுகிறார். இந்த நிகழ்வில் சிறப்பான முறையில் அழகு தமிழில் வரவேற்புரையாற்றிய ஆங்கில ஆசிரியர் திருமதி MS ரேணுகா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த வரிகள் அவங்கள பற்றி சொன்ன வரிகளை உங்களுக்காக படித்து காமிக்கிறேன், கவனமாக கேளுங்க. இலக்கிய கூடல் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இணைந்து வழங்கும் தமிழ் பேரொளி விருது பேராசிரியர் டாக்டர் உலகநாயகி பழனி அவர்கள், செயலாளர் தமிழ் வளர்ச்சிக் கழகம், சென்னை பல்கலைக்கழகம். வன்மை உயர்வு மனிதர் நலமெல்லாம் பெண்மையினால் உண்டு என்று பேச வந்த பெண் குலத்தின் பொன் விளக்கு. நீ கைதட்டி முடிச்சுன்னா நான் பேசுகிறேன். வன்மை உயர்வு மனிதர் நலமெல்லாம் பெண்மையினால் உண்டு என்று பேச வந்த பெண் குலத்தின் பொன் விளக்கு டாக்டர் உலகநாயகி அவர்கள் முறையாய் தமிழ் பயின்று 30 ஆண்டுகள் சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் பேராசிரியராய் பணியாற்றி தமிழ்துறை தலைவராக பணி நிறைவு பெற்றவர். பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் சிகரத்தை எட்டி பிடிக்கும் ஆற்றலுடன் எப்போதும் செயல்படும் செயல் வீரர். விற்கலையை விட வேகமாக சொற்களை பயன்படுத்தி சொற்கலையை வளர்த்து வரும் சொக்க வைக்கும் தமிழறிஞர். இவர்தம் அயர்வறியா தமிழ் தொண்டினை பாராட்டி தமிழ் பேரொளி விருதினை வழங்கி பேர் உவகை கொள்கின்றன இலக்கிய கூடல் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். நமது பள்ளியில் வைத்து இந்த விருதை வழங்கி மகிழ்வதில் பெருமை கொள்கிறோம். இந்த விருதினால் அவர்களுக்கு பெருமை என்பதை காட்டிலும் நமது அமைப்பிற்கும் நமது பள்ளிக்கும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கும் பேருவகை கொள்கின்றன இந்த விருதை வழங்கி அவர்களுக்கு மகிழ்விப்பது. தமிழ் பேரொளி விருது பெற்று எங்களையும் எங்கள் அமைப்பையும் இந்த பள்ளியையும் கௌரவித்த அம்மா அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றி உரை வழங்க நம் பள்ளியினுடைய முதல்வர் திருமதி N. பானு மேம் அவர்களை அன்பு பாராட்டி அழைத்து மகிழ்கிறோம்.
Madam, see, our English teacher gave our welcome speech not in English, in Tamil. Our chief guest talked about that she could have given in English. Instead, the vote of thanks I am going to give in English. Thank you, ma'am. And I should thank, first of all, our management, our correspondent sir, our president sir, and our secretary ma'am for providing us an opportunity to conduct this program regularly in our school. Thank you very much for them. And to our vice principal and also to our maximus, they are the coordinators for conducting this program in a nice manner and providing us several personalities, great personalities to come here and to talk about several things to our children. Thank you very much. And I should thank all our staff, teaching and non-teaching staffs, for their cooperation in conducting this program in our school. And I should thank our chief guest, Mrs. Ulaganagi Palani. She is a professor and also a doctor. She has been serving for the Tamil community, and I can see she is an all-rounder. She has been surrounding the world for more than 70 countries she has visited. She was worried about English. She has not learned more about English. I am worrying about that. I want to become a Tamil teacher, but I could not. I have learned English and I am standing here only. You have learned Tamil and you have been everywhere. So that is the difference. What you said is correct, ma'am. That is, you have learned both the things. That's why you could achieve a lot. So you are an example for our children, and we are very much blessed that you have with us, and you have talked about several things and about the crow story and also the parrot story. They never forget all these things. And what is bhakti? So that is calling like you people to our school is bhakti. I think so. So people may learn in many things, and what is moral for them, how to treat their parents. What you said is very much needed these times. These times, the students should respect their parents. So thank you very much, ma'am, for being with us, and you have spent your valuable time with us. Thank you. Thank you all. மிக சிறப்பாக நன்றி உரை வழங்கிய மேம் அவர்களுக்கு நன்றி. நம்ம அம்மா உலகநாயகி பழனி அம்மா பேசும்பொழுது சொன்னாங்க, அவங்க மாமியார் 92 வயது வரைக்கும் ஒரு நல்ல கைடன்ஸ் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இந்த பள்ளியை அவங்க நிர்வகிக்கணும், இந்த பள்ளியில் வேலை செய்யணுங்கிறதுக்காக பானு மேடம் மேடையில் பேசும்பொழுது கூட நிறைய முறை சொல்லியிருக்காங்க, எனக்கு அம்மா மாதிரி எங்கள் மாமியார், அவங்க அவ்வளோ எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு மாமியார் அம்மா போல் கிடைக்கிறது அப்படிங்கிறது அவங்க மனதிற்கு வாய்த்த ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம பேராசிரியர் அம்மா சொல்லும் பொழுது சொன்னாங்க, இந்த பள்ளியில் இவங்களும் 95 வயது வரைக்கும் இருந்து சிறப்பாக நிர்வாகம் செய்யணும்னு. நம் பள்ளியினுடைய 100ஆண்டு விழாவிற்கும் இவர்கள்தான் முதல்வராக இருந்து அந்த 100ஆண்டு விழாவினையும் மிக சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று பேராசிரியர் அம்மா அவர்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பானு அப்படின்னா சூரியன் அப்படின்னும் பொருள். அப்போ அந்த சூரியன் பிரகாசமாக இருப்பதை போல் எப்போவுமே சிரித்த முகத்தோட மலர்ந்த முகத்தோடு இருக்கக்கூடியவங்க. எவ்வளவுதான் வேதனையோடு வந்தாலும் பானு மேம் முகத்தை பார்த்த உடனே எங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி வரும். அந்த எனர்ஜி தான் 8 பீரியடு வரைக்கும் கூட எங்கள் கூடவே இருந்து காலையில் எப்படி முகமலர்ச்சியோடு நாங்கள் பள்ளிக்கு வருமோ அதே போல் ஒரு சந்தோஷத்தோடவும் வீட்டுக்கு போகிற ஒரு சூழல் ஏற்படும். ரொம்ப சிறப்பாக நன்றி உரை கொடுத்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் இட் இஸ் தி டைம் டு ஆஸ்க் சம் கொஷின்ஸ். மேம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 5 கேள்வி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.
பதில் யாருக்கு தெரியுமோ அவங்க கையை தூக்கிட்டு இங்கே ஸ்டேஜில் வந்து ஆன்சர் பண்ணலாம். நிறைய ப்ரைஸ் இன்னைக்கு அம்மா கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கேள்வி எதுக்குன்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு அப்சர்விங் கெப்பாசிட்டி இருக்கு. ஒருத்தர் ஆசிரியர் வகுப்பறையில் பேசும்போது, இது மாதிரி சொற்பொழிவாளர்லாம் வந்து பேசும்போது உங்களுக்கு எப்படி கிராஸ்பிங் பவர் இருக்குது, அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வினா. முதல் வினா, காக்கா கத்த பொதிப்ப. காக்கா கிளிய பார்த்து கேட்ட முதல் கேள்வி என்ன? யாரா ஒருத்தர் தான் சொல்லணும். ரோஷன் சொல்லுங்க. ரோஷன், உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களா? உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க? காக்கான்னு சொல்லியிருக்கோம். அடுத்த கேள்வி, ஒருத்தர் தான் கை உயர்த்தணும். கிளியின் நாக்கில் அவசரப்பட்டுட்டீங்க. நான் கேட்கிற கேள்விய நான் கிளியின் நாக்க சுட்டது எதுன்னு கேட்பேன்னு நினைச்சீங்க. பூண்டுன்னு எல்லாரும் எழுந்து கை உயர்த்ததுக்கு உங்களை மாதிரியே நான் இருப்பேன். எனக்கு வயசு 65 ஆச்சு. இல்லை, கிளியின் நாவில் மனிதன் சுட்டதனால் நாக்கு என்னவாகியது? சரி, இதுக்கு பரிசு கிடையாது, எல்லாரும் சொன்னதுனால. வழவழப்பாகியதால் அது எந்த இலக்கியத்தை பேசியிருக்கும்? போச்சுடா, நான் 5 பரிசு கொடுக்கலான்னா 1 பரிசா வாங்குவார் போல இருக்க. அப்படின்னா பள்ளிக்கே பரிசு கொடுக்கணும் போல இருக்க, இல்லையா? 8ஆம் வகுப்பு மாணவர் ஜெயந்த் ராகவ் அவர்கள் பரிசு பெறுகிறார். மிக சிறப்பானது ஒரு நிகழ்ச்சியாக இது அமைந்தது. வாய்ப்பு எல்லாருக்குமே வருகின்ற பொழுது அதை எல்லாருமே பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அம்மா அதை தான் சொன்னாங்க இல்லையா, நமக்கான வாய்ப்பு எது பக்தி அப்படின்னு ரொம்ப இயல்பா நம்ம கூடவே தினமும் நம்ம பார்க்கிற விஷயங்களை பற்றி ரொம்ப அழகா சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியே இதுதான். எவ்வளோ அழகாக நீங்கள் கவனிச்சிருக்கீங்க. கேள்விக்கு எல்லாருக்குமே பதில் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றி தான். இந்த வருடத்தினுடைய முதல் நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நிகழ்ந்தது. இந்த முதல் நிகழ்வை பேராசிரியர் அம்மா அவர்கள் தான் வந்து துவக்கி வைக்க வேண்டும் என்று நாம் அனைவருமே ஆசைப்பட்டோம். அதே போலவே அது சிறப்பாக நிகழ்ந்தது. அம்மா அவர்களுக்கு இலக்கிய கூடல் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சேஷாத்ரி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.